ஆமாம் ஆண்டவரே, எங்கள் மேலே இவங்க மேலே நீங்கள் கிருபையாக இருக்கணும். தெய்வ தயவு இந்த இடமெல்லாம் காணப்பட இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். நீங்கள் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என் கடமையை மட்டும் செய்ய வரேன். பலனற்று போன நேரத்தில் எங்களை பலன் தந்து தாங்குகிற நீர் நம்முடைய கிருபை எங்கள் மேல் விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பகல் பொழுதிலே நான் தேவ கிருபையை நினைத்து தேவ கிருபையை குறித்து சில நிமிடங்கள் என்ன செய்ய போறேன், பிரசங்கம் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, இந்த கடைசி காலங்களிலே கிருபை என்கிற வார்த்தை நிறைய பேரை துளைத்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், பழைய காலங்களிலே கிருபை பிழைக்க பண்ணினது, கிருபை பிழைக்க பண்ணினது. ஆனால் இன்னைக்கு கிருபை என்ற வார்த்தை அநேகரை தொலைத்து கொண்டிருக்கிறது. கிருபையின் உபதேசங்கள் அநேகரை தொலைத்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை என்று சொன்னால் என்ன, கிருபை என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை, நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதை நான் புரிகிற மாதிரி உங்க கூட பேசிட்டு தேவ கிருபையை குறித்து கொஞ்சம் நேரம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரோக்கியமான ஒரு ஆள் வாங்க, தோத்துறோம். சும்மா ஒரு ஆளுக்கு பாஸ்டியா, ஹெல்த்தியா, வெரி குட். இந்த ரெண்டையும் எடுத்து தனியாக வைங்க, இதுக்குள்ள வைங்க. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வச்சிருங்க. இல்லை எடுக்கிறது இல்லை, இதான் மேட்ருமா. பழைய ஏற்பாடு என்ன சொல்லிச்சு, நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புறியா அப்படின்னு கேட்குது பழைய ஏற்பாடு. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, ஆம். இப்போ இதை தூக்கி அங்க வச்சா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வைங்க பாப்போம். இதுதான் பழைய ஏற்பாடு, இதுதான் பழைய ஏற்பாடு. நீ இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஓல்டு டெஸ்டமெண்ட், இதுதான் ஓல்டு டெஸ்டமெண்ட். அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, நீ இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் பழைய ஏற்பாடு. என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்ல அடிக்காத, அந்த அளவுக்கு எல்லாம் விட மாட்டேன், டோன்ட் வரி. இதுதான் பழைய ஏற்பாடு. இதுல என்ன நடக்குது பாருங்க. இவர் தூக்கிட்டார், இவர் என்ன செய்துட்டார், தூக்கிட்டார். இவர் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. மெலிந்த பசு யார் இருக்கா, ஒரு சின்ன குழந்தை எங்கேடு, அந்த குழந்தைய வருவாளங்க, என்ன பார்த்தாலே கடிச்சிருவாளே, ஒரு வாமா. இப்போ அதே வார்த்தைய இவங்கிட்ட சொல்லுதே, தம்பி இதை தூக்கி இங்க வை. அவனும் தூக்கிட்டான். அவனை என்ன செய்துட்டான், தூக்கிட்டான். இப்ப எனக்கு இதை தூக்க முடியாத ஒரு நபருக்கு வேணும், இதை தூக்க முடியாத ஒரு நபர் வேணாம், சும்மா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இவர் தூக்குனார், இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இவரும் தூக்குனார், இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். 2 கையும் இல்லாதவன் என்ன பண்ணுவான், 2 கையும் இல்லாதவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன சொல்லுவான், நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், விரும்புறேன், பட் என்னால முடியலையே, இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற என்னால முடியல, இதை செய்ய என்னால முடியாததுனால இவர்கள் அனுபவித்த ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியலை, இவர் அனுபவித்த நன்மையை என்னால் அனுபவிக்க முடியலை. என் கண்முன்னே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என் கண்முன்னே நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. நான் பேசிக்கா செய்ய வேண்டியது கூட செய்ய முடியாம ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு இருக்கிறேன். எப்படி தெரியுமா, 38 வருஷமாய்
என் கண் எதிரில் இந்த குளம் கலக்கப்படுகிறது, இறங்க வேண்டும் என்ற ஆசை உண்டு, இறங்குவதற்கு பலனில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது, தேங்க்யூ, இப்ப சொல்லிட்டு இருக்கிறது என்ன? இப்ப சொல்லிட்டு இருக்கிறது என்ன? ஓல்டு டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் பழைய ஏற்பாடு, இதுதான் பழைய ஏற்பாடு. அப்போ சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சிலர் நன்மை அனுபவிச்சாங்க, சிலர் உயர்வை அனுபவிச்சாங்க. அதே வீட்டுக்குள்ள சிலரால் அதை அனுபவிக்க முடியல, சிலரால மேன்மை அடைய முடியல. கண் எதிரில் இருந்து கொண்டு என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? வேதனைப்பட்டார்கள். எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே. அதுக்கு எக்ஸாம்பிள் 38 வருஷங்கள் பெதஸ்தா குளத்தின் கரையில் ஏக்கத்தோடு காத்திருந்த ஒரு மனுஷன். டெய்லி குளம் கலக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், வாரம் 2 முறையாகிலும் கலக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று என்னோடு தேவையோடு இருந்தவன் இன்று இல்லை, அவன் போய்விட்டான், அவன் விடுதலை பெற்று விட்டான். போன வாரம் என்னோடு இருந்தவர்கள் விடுதலை பெற்று விட்டார்கள். முந்தின மாதத்தில் என்னோடு இருந்தவன் விடுதலை பெற்று விட்டான். நான் மட்டும் அப்படியே இருக்கிறேன், நான் மட்டும் ஒரு மாற்றத்தையும் பார்க்கவில்லை. இப்போ இந்த பிரமாணத்தை மாற்றுவதா? ஏனென்றால் இனி நான் ஒரு தேவ விடுதலையை அனுபவிக்க வேண்டுமானால் என்னதான் சம்பவிக்கணும்? இந்த பிரமாணத்தை மாற்றணும். என்ன பிரமாணம்? இதை தூக்கி வைத்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இதை தூக்கி வைத்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் பிரமாணம். இப்போ தெய்வம் பிரமாணத்தை மாற்றி இன்னொன்றை தருவதற்கு ஆண்டவர் அதை விரும்பல. அப்படி செய்தால் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் குற்றவாளியாயிருப்பார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தை மாற்றி புதிய ஏற்பாட்டு பிரமாணம், நீ இதை செய்யவே வேண்டாம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, நியாயாசனத்திற்கு முன்னால ஆண்டவர் தன் நாற்காலியை போட்டு அமர்ந்திருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாரும் சொல்லுவாங்க, நீர் செய்தது துரோகம் என்று. ஏன்? நல்லா கவனிக்கணும். நம்ம எந்த சிங்காசனத்திற்கு முன்னாடி நிற்போமோ அதே சிங்காசனத்துக்கு முன்னால யார் நிற்பார்? அபிரகாமும் நிற்பார், லோத்து நிற்பார், ஈசாக்கு நிற்பார், எல்லாருமே நிற்பாங்க. ஆதாமின் மக்கள் என்று சொல்லுகிற அத்தனை மனிதர்களும் நியாயாசனத்துக்கு முன்னால நிற்பாங்க. இப்ப நீங்களும் நானும் எதை வாங்குவோம்? ஒண்ணுமே செய்திருக்க மாட்டோம், பரிசு வாங்குவோம். ஏன்னா நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைங்க. பழைய ஏற்பாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? நீர் எங்களுக்கு செய்தது துரோகம், நீர் எங்களுக்கு செய்தது துரோகம். நம்முடைய தெய்வம் துரோகம் செய்கிறவர் அல்ல. கிருபை என்ற வார்த்தையை நீங்க யாரும் தப்பா புரியக்கூடாது. இதை மாற்றினால்தான் உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் மாற்றவே வேண்டாம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அவர் சொல்லல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? மறுபடியும் இதை காலி பண்ணணும், இது எனக்கு வேணும். என்ன செய்யறார்? இப்போ ஒரு நபரை கூப்பிடுறாங்க, இதை தூக்குங்க. நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். இப்ப நானும் இதை தூக்கித்தான் ஆகணும். பழைய ஏற்பாட்டில் என்னால இதை தூக்க முடியல, ஆனா இதை தூக்கி வச்சா என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று எனக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், கிருபையின் காலம். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க எப்பவுமே புரியணும், கிருபையின் காலம் என்பது எனக்கு பதிலாக ஒருவர், எனக்கு பதிலாக ஒருவர். பழைய ஏற்பாடு என்பது எனக்கு பதிலாக நான் தான். நான் செய்ய வேண்டியதை நான் தான் செய்யணும். இன்னைக்கு
நம்ம ஏரியாவில் கிருபையின் உபதேசத்துல சிக்கி ஏகப்பட்ட நாவாரி நாசமா போறோம். ஓப்பனாவே பேசுறோம். பாஸ்டரா இருந்தாலும் சரி, ரெவரண்டா இருந்தாலும் சரி, அந்தால மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடணும். அப்படிப்பட்டவன நான் சொல்லுகிறத நீங்க தெளிவா புரியணும். யாரும் இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு முன்னால போய் சிக்கி சின்னாபின்னமாயிடப்படாது. நான் இதை சொல்லுவதற்கு காரணம், இன்னைக்கு காலையில கர்த்தர் கிருபையை குறித்து என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கர்த்தர் தெளிவா சொன்னதுனாலதான் இப்ப பேசிட்டு நிக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இவர் செய்ய முடியாத ஒண்ணு. ஆனா பழைய ஏற்பாட்டில் பாஸ்டர் உங்களுக்கு பதிலாக நீங்க தான், எனக்கு பதிலாக நான் தான். ஆனா ஒன்று இருந்துச்சு. நான் அடிக்கப்படுவதற்கு பதிலாக ஆட்டுக்குட்டிகளை கொண்டு பலியாக என்ன செய்தாக செலுத்தினாங்க. ஆனா மறுபடியும் பாவங்கள் மறைக்கப்பட்டதே அன்றி மன்னிக்கப்படவில்லை. புதிய ஏற்பாடு என்பது எனக்கு பதிலாக இன்னொருவர். இயேசு யாருக்காக மரித்தார்? யாருக்காக சிலுவை சுமந்தார்? இப்ப நான் என்ன செய்றேன்? எனக்கு இதை தூக்கணும் பாஸ்டர். இதை தூக்கினா என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்னு பைபிள் சொல்லிச்சு. ரொம்ப வருஷமா என்னால தூக்க முடியல. அப்ப எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கறாங்க, உதவி செய்கிற இயேசு இருக்கிறார், உதவி செய்கிற. இப்ப நான் அவரிடத்துல போய், ஐயா எனக்கு இதை தூக்கணும், என்னால தூக்க முடியல. எனக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் என் பலகீனங்களில் உதவி செய்கிறார். இதை என்னால தூக்க முடியல. ஆனா இதை மட்டும் தூக்கிட்டோம்னா நான் நல்லா இருப்பேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? அதுக்கு என்ன, உனக்கு பதிலாக தான் நான் சுமந்து இருக்கிறேனாடா, உனக்கு உதவி செய்யத்தான் நான் இருக்கிறேனே, என்னால முடியலையே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்றார், நீ ஒரு வாரமா பிடிச்சுக்கோ. என்ன பிடிக்க சொல்லுதா? நான் பிடிக்கிறேன். அவர் சொல்லுதா, மீதியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க தூக்குங்க, நானும் பிடிச்சுக்கிறேன். இப்ப அவர் தூக்குறார், நான் ரொம்ப சிம்பிளா கொண்டு வச்சு. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்க, இது யாருக்காக வைக்கப்பட்டது? அவருக்காகவா எனக்காகவா? எனக்காக. இப்ப ஆசீர்வதிக்கப்படுகிறது அவரா நானா? ஆனா இதை தூக்குனது யாரு? நீங்க. இந்த இடத்துல வெளிப்பட்டுச்சுல, எனக்கு பதிலாக நீங்க செய்தீங்களே, அதுதான் பசியா கிருபை. மாத்த வேண்டியதை மாத்தித்தான் ஆகணும். ஆனா நீங்க மாத்துறதுக்கு உதவியா இருப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு அவர் உதவியா இருக்கிறார். அல்லாத பட்சத்தில் ஆமென், ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு வேண்டாம், பரிசுத்த வாழ்க்கை வேண்டாம், அர்ப்பணிப்பு வேண்டாம், உபதேசம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் முட்டாப்பே. எனக்கு அவர் உதவி செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலும் செய்யப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்தம் வேணும், புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தம் வேணும். பழைய ஏற்பாட்டிலையும் உண்மை வேணும், புதிய ஏற்பாட்டிலையும் உண்மை வேணும். பழைய ஏற்பாட்டிலையும் ஊழியம் செய்யணும், புதிய ஏற்பாட்டிலையும் ஊழியம் செய்யணும். ஆனா பழைய ஏற்பாட்டில் இயலாமையாகவே இருந்தது, முடியாமையாகவே இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு கிருபை வெளிப்பட்டுச்சு. எனக்கு பதிலாக வெளிப்படுகிற ஒருவர், எனக்கு பதிலாக உதவி செய்கிற ஒருவர். அல்லேலூயா. உனக்காக அவர் சிலுவை சுமந்தார், உனக்காக அவர் ஜெபம் பண்ணினார், உனக்கு பதிலாக பாடுபட்டார், நமக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. செய்யப்படாமல் இல்லை, எனக்காக ஒருவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால யாரும் கிருபை என்ற வார்த்தையை தவறாக நினைக்க கூடாது. செய்யப்பட வேண்டியவைகள் செய்யப்படுகிறது. ஆண்டவர் இயேசு ஆமென், ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாணத்தை மாற்ற வரவில்லை, நிறைவேற்ற வந்தார். மாற்றவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அதுதான்
நமக்கு மேல ஒரு 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 கை இருக்கு உதவி செய்ய. நான் தூக்க முடியாதவைகளை எனக்காய் தூக்க, நான் போக முடியாத இடத்தில் என்னை தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு ஒரு அன்பான கரங்கள் இருக்கிறது. அன்பான கரங்கள். சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒண்ணு அப்படி கொஞ்சம் அப்படியே இருந்தா சில நேரத்துல வேற போட்டுரும்ல, அதனால கொஞ்சம் அசைஞ்சு பாடுவோமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்ல முடியுமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே அப்பா மாறாத நல்ல கிருபையே. ஆஹா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இணைந்து சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே நல்ல கிருபையே. அல்லேலூயா. அதனாலதான் திறமைகள் தோற்று கொண்டிருக்கிறது, கிருபைகள் ஜெயித்து கொண்டிருக்கிறது. திறமை தோற்று போகும், கிருபை தோற்று போகாது. திறமையில் என் தலையீடு மட்டும் இருக்கும், கிருபையில் கர்த்தரின் தலையீடு இருக்கும். ஒரு நாளும் கர்த்தருடைய குறுக்கீடு இருக்கிற இடத்தில் தோல்வி வராது. அப்ப அதனாலதான் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. 2 பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார். ஒருத்தர் உள்ள போய் சொல்றார், ஆண்டவரே நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், அவனை மாதிரி நான் கலர் வஸ்திரம் போடுவதில்லை, அவனை மாதிரி நான் வீட்டில் இருப்பதில்லை, ஆலயத்திற்கு போகாமல் இருப்பதில்லை,
நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இன்னொருத்தர் என்ன பண்றா, உள்ளேயே வரல, வெளியே நின்னுட்டு மார்பில் அடித்து கொண்டு சொல்லுகிறார், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாக. உள்ள நிக்கிறவர் செய்யறத இவர் செய்யல, ஆனா இவர் எதை சார்ந்து கொள்ளுகிறார்? என் மேல் கிருபையாக. என் மேல் இவர் செய்யாதவர் அல்ல, செய்கிறேன், ஆனால் சொல்லத்தக்க விதத்தில் அல்ல, என்னால் முடிந்த மட்டும் ஓடுகிறேன், என் மேல் நீர் கிருபையாய் இரும் என்று சொல்லுகிறார். ஆமீன். திறமையை சார்ந்தவர்களை விட கிருபையை சார்ந்தவர்கள் ஜெயித்தவர்களாய் போனார்கள். அதான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் விட கிருபை மேலானது. அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம போவோம். இது நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசி, நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசி. இவருக்கு ஆம்பளையா பொம்பளையான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். தோத்திரம். இது ஆம்பளையா பொம்பளையான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுத்தா இந்த 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 விசுவாசிக்கு ஒரு பெயர் போடணும். அதையும் உங்கள்கிட்டயே தந்துடுறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆதாமுக்கு முன்னால கொண்டு வந்தார், இவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி. அப்ப இன்னைக்கு ஒரு பேர், முதல்ல ஆம்பளையா பொம்பளையான்னு தீர்மானிப்போம்னே. இவர் யாரா இருக்கும்? நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசி. எந்த சபைன்னு கேட்கப்படாது, இயேசுவின் சபை. ரைட். இது ஆம்பளையா பொம்பளையா? ஐயா பொம்பளையா? பொம்பளையாவே இருக்கட்டும், அதுலேயும் நீங்க தான். சரி, அப்படின்னா இந்த பொம்பளைக்கு ஒரு பேர் போடுங்க. இந்த சிஸ்டருக்கு என்ன நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, போடுங்களா இல்லையா? ஏதாவது ஒரு பேடு. யாரு? ஆஸ்திரேலியாவா? அப்படியுமா இருக்கு? என்னம்மா எஸ்தரா? இங்க ஏதாவது எஸ்தர் இருக்காடே, வீணா பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது. இந்த எஸ்தர் அந்த எஸ்தர் அல்ல, இது வேற எஸ்தர். ரைட். இப்ப இந்த எஸ்தர் சகோதரி வர்றாங்க. கிருபையை குறித்து உங்களுக்கு சொல்லி தர்றேன், கேளுங்க. ஆனா இந்த சகோதரி விசுவாசமாகி விசுவாசத்திற்குள்ளே தேவ கிருபைக்குள்ளே சபைக்குள்ள வந்துட்டார். இப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுதார், பிள்ளைகளே உண்மையா இருக்கணும். சரி ஆண்டவரே. அப்ப இந்த சகோதரி சபையில உண்மையா இருப்பேன்னு தீர்மானம் பண்ணிட்டு போறார். அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணுதார், தனியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறார்? தனிமையா ஜெபம் பண்ணணும், கையை தூக்குறார். பாஸ்டர் என்னென்ன பிரசங்கம் பண்ணுதோ அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் எஸ்தர் ஓகே. கையை தூக்குறாங்க, கையை தட்டுறாங்க, ஒப்பு கொடுக்கறாங்க, முடிஞ்ச மட்டும் முட்டி பார்க்கறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு கொடுக்கறாங்க, திங்கக்கிழமை நல்லா தான் இருக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு மாதிரி இருக்கு, புதன்கிழமை ஒரு மார்க்கமா இருக்கு, வியாழக்கிழமை படுத்துருது. இருக்கீங்களா? என்ன நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களா? ஆமாம் சார். வெள்ளிக்கிழமை ஒரு மார்க்கமா இருக்கு, அடுத்து ஞாயிற்றுக்கு சனிக்கிழமை அதை பத்தி நினைப்பே இல்லை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் என்ன செய்யறார்? மறுபடியும் எஸ்தர் எங்க வருது? சபைக்கு வருது. சபைக்கு வந்தோடனே பாஸ்டர், பிள்ளைகளே போன வாரமெல்லாம் கர்த்தருக்குள் இருந்தீர்களா? பரிசுத்தமாய் இருந்தீர்களா? கர்த்தர் உங்களுக்கு நல்லவர் இருந்தாரா? கடந்த வாரம் முழுவதும் ஜெயமாக நம்மை நடத்தினார், ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார், ஆவிக்குரிய நன்மைகளை தந்தார்னு அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் அல்லேலூயா ஆமென் க்ளோரின்னு எல்லாம் சொல்றாங்க. எஸ்தர் சிஸ்டர் மட்டும் எப்படி? ஏன் நம்ம தான் புதன்கிழமைக்கு பிறகு நம்ம வண்டி ஓடலையே, புதன்கிழமைக்கு பிறகு நம்ம வண்டி ஓடலையே. என்னால முடியல. இப்ப பாஸ்டர் இங்க இருந்து பாக்குறார், எல்லாரும் கை தூக்குறார், இவன் மட்டும் கை தூக்கல. ஒருவேளை பேட்டரி வீக்கா இருக்குமோ? ஒவ்வொரு வாரமும் எஸ்தர் பேட்டரி வீக்காத்தான் வருது. ஒவ்வொரு வாரமும் எஸ்தர் பேட்டரி வீக்காத்தான் வருது. ஆனா ரொம்ப உற்சாகமான சகோதரி. ஊழியத்துக்கு போவோன்றோம், ஜபம் பண்ணுவோம், பண்ணிடுவோம், இரவு ஜபமா வந்துருவோம், உபவாச ஜபமா போட்டுருவோம், ஊழியத்து வாரிகளா கிளம்புவோம், தோத்திரம் எல்லாத்துக்கும் ரெடி. ஆனா 3 நாள் மட்டும்தான் ஓடும், 4வது நாள். அப்ப இந்த சகோதரி பார்க்கிற, ஆண்டவரே இதுதான் நம்ம கிருபைங்கிறது எங்க வேலை செய்துன்னு. அப்ப இந்த பிள்ளை சொல்லுது,
நான் என்னைக்கு இப்படித்தான் இருக்கணுமா ஐயா? ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தரமாட்டியலா? தாவீது ஒரு முறை சொல்லுகிறார்ல, நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். அப்படி அந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்க. எப்படி? திங்கக்கிழமை இருக்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமையும் இருக்கணும், திங்கக்கிழமை இருக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமையும் இருக்கணும், திங்கக்கிழமை இருக்கிற மாதிரி சனிக்கிழமையும் இருக்கணும். ஆலயத்திற்குள்ள ஆராதனையில எவ்வளவு ஜெப கிருபையில இருக்கிறனோ இத மாதிரி வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கணும். ஆலயத்துல பிரசன்ஸ்ல இருக்கிறேன், தேவ பிரசன்னத்துல இருக்கிறேன், ஆவிக்குரியவனா இருக்கிறேன், ஆவியில நிரம்புறவனா இருக்கேன். ஆனா வீட்டுல போனா என்னால ஜெபம் பண்ண முடியல, ஆராதிக்க முடியல. ஆண்டவரே அப்படி ஒரு மாதிரி தான் போகுதுயா, நான் எனக்கே என்ன பிடிக்க மாட்டேங்கன்னு சொல்றவங்க பலரும் இருக்கிறாங்க. இங்க ஆவியில நிரம்புறதெல்லாம் பார்த்து ஏமாந்துடப்படாது. பலரும் வீட்டுக்குள்ள டப், தெரியுமா உனக்கு? இங்க விழுகிறதெல்லாம் பிரச்சனை, அங்க விழாம இருக்கணும். அதுக்கு தான் பிரசங்கம். அல்லேலூயா. ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் பயங்கர எழுப்புதலா இருந்துச்சு. எப்படிடா? கையை தூக்கின எல்லாரும் விழுந்துட்டான், அவன் தான் நாளை கழிச்சு போய் பாவத்திலே விழுவானே. இங்க விழுகிறது பிரச்சனை இல்லை, பாவத்தில் விழாம இருக்கணும், பாவத்தில் விழாம இருக்கணும், உலகத்தில் விழாம இருக்கணும், சிற்றின்பத்தில் விழாம இருக்கணும், உலக இச்சையில விழாம இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இந்த எஸ்தர் சிஸ்டருக்கு ரொம்ப வருத்தம். என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் நெட்டுக்கு நிப்பா, புதன்கிழமை ஆயிட்டுன்னா நம்ம இந்த கண்டிஷன். புதன்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமீன் வாரும் வறுமையா போதகரே. புதன் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தேவ பிரசன்னமே இறங்கி. திங்காச்சா? செவ்வாய்க்கிழமை இன்னும் தேவை கிருபை. புதன்கிழமை உம்மால் ஆகாதது ஒண்ணு இல்லை, ஏன்னா இங்க முடிஞ்சு, இனி உங்களால தான் முடியும். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. ஆனா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எப்படி? பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை. கண்டிஷன் தான் இப்படி ஆயிட்ட. யாரும் காணாமல் அலங்கோலத்தை உள்ள, அவ்வளவுதான், உள்ள ஜுவாலி முடிஞ்ச அர்த்தம். மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. இது வெள்ளிக்கிழமை. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை. இவ்வளவு லேட் ஆகப்படாது. பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும், பரிசுத்தம் என எழுதும். பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை, யாரும் காணாமல் அலங்கோலத்தை. பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை, யாரும் காணாமல் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம். இதான் சனிக்கிழமை. மறுபடியும் விசுவாசி எஸ்தர் எங்க வருது? சபைக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் விசுவாசிய பார்க்கிறார். இவருக்கு புரிஞ்சு போச்சு, வெள்ளியின் சலியின் பார்ட்டிக்கு நல்லா இல்லை. ஆனா பாஸ்டர், இவர் தான் நம்ம பாஸ்டர் ஆச்சே, நம்ம இருதயத்தை அறிந்தவர். நம்முடைய தகப்பனுக்கு நம்ம நிலைமை தெரியுமா இல்லையா? கண்டிப்பா தெரியும். நான் 28 வருஷமா சபை போதகரா இருக்கேன். என் பிள்ளை கார் பார்க்கிங்கை விட்டு அவன் அப்படி 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 சர்ச்சு கேட்டுக்குள்ள வரும் பொழுது அவன் நடக்கிறத நடைய வச்ச ரைட்டு பேட்டரி வீக்கு. நம்ம பலிபீடத்தில் நின்னாலும் நம்ம கண் அப்படியே அவன் பூமி எங்கிலும் உலாவி கொண்டே இருக்கும்.
அப்படிதான் இருக்கும். அப்படியே இருக்க ரைட்டு. இவன் நடக்கிற நல்லா இல்லையே. போன வாரம் விறுவிறுன்னு நடத்தான், இந்த வாரம் ஸ்லோ மோஷன்ல நடக்கிறான், பைல்ஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம மனசு ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி பார்த்துருவோம். ரைட்டு, உள்ள வரட்டும் பார்ப்போம். வந்து முழங்கால் போடுகிறதுல பாதி பேருக்கு தெரியும். டக்குன்னு முழங்கால் போடுவான், கையை தூக்கிடுவான். இது அப்படி இல்லை. அப்படியே அந்த ஸ்லோ மோஷன்ல இப்படியே வந்து அப்படியே இருந்து உருளுவான். உடனே புரிஞ்சிடணும், வியாழனும் வெள்ளியும் சனியும் நல்லா இல்லை, ஒரு மாதிரி தான் போகுது. நீங்க இருக்கிறத பார்த்தா சொல்லி வச்ச மாதிரியே பேசுறாருல, அவருக்கு தெரியும் உன் நிலைமை. அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஆண்டவர் சொல்றார், நிலைவரமான ஒரு ஆவி இவனுக்கு வேணுமே. இங்க ஆலயத்தில் ஆராதிக்கிற மாதிரி வீட்டிலையும் ஆராதிக்கணுமே, ஆலயத்தில் துதிக்கிற மாதிரி வீட்டிலையும் துதிக்கணுமே. இவனை இப்படி விட்டா சரியாக. இப்ப என்ன செய்றார் பாஸ்டர்? பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமா தேவ சமூகத்தில் நடத்துறார். இவங்க கிருபைக்குள்ள வாரான். நமக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? பரிசுத்த ஆவியான். பைபிள் சொல்லுது, நீங்கள் இன்ன விதமாய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே ஆமென் வாக்கு கடங்காத பெருமூச்சினால் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இப்ப நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? என்னால முடியல ஆண்டவரே, இந்த இடத்துல நிக்க என்னால முடியல, இந்த இடத்துல செய்ய என்னால முடியல, இந்த இடத்துல பிரகாசிக்க என்னால முடியல, இந்த இடத்துல ஜெயிக்க என்னால முடியல. ஆனா நான் தோற்று போகிறதை நான் விரும்பல, பலகீனப்படுறத நான் விரும்பல, நான் ஜெயிக்கிறத நான் விரும்புறேன்னு சொல்லி இவங்க தேவ சமூகத்துல வரும்போ கிருபைங்கிறது உள்ள வருது. சொல்லுங்க, கிருபைங்கிறது உள்ள வருது. ஆவியானவர் உள்ள வருகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க பலகீனத்தை நீங்க மூடி வைக்க நீங்க பலகீனமானவர்களா இருந்துகிட்டே இருப்பீங்க. உங்க பலகீனத்தை ஆவியானவரிடத்திலே சொல்லி ஆமென் சொல்லி பலனடையும் பொழுது நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களால் எதை செய்ய முடியவில்லையோ நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் எடுத்து வாருங்க. அவர் உதவி செய்கிறவர், அவர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பார். இப்ப இந்த எஸ்தர் சிஸ்டர் வெள்ளிக்கிழமை வர்றாங்க, சனிக்கிழமை வர்றாங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேணும், என்னால நிக்க முடியல, என் தரிசனத்தை நிறைவேற்ற முடியல, என் மேல உள்ள தேவ திட்டத்தை என்னால நிறைவேற்ற முடியல, நான் சோர்ந்து போயிடுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் தம்முடைய மகா பெரிய கிருபையினால் ஒரு உதவி செய்கிறார். என்ன தெரியுமா? எஸ்தர் சகோதரியை கர்த்தர் பிடித்துக் கொள்கிறார். என்ன செய்றார்? அல்லேலூயா. இப்ப கவனிக்கணும், இந்த எஸ்தர் சகோதரியின் இடத்தில் பலகீனம் இருக்கிறதா? இருக்கு. ஆனா அது எங்க இருக்கிறது? கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. அது கிருபைக்குள் மறைந்திருக்கிறதம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க பலகீனமானவர்கள் என்று யாருக்கெல்லாம் தெரியும்? ஒன்று எஸ்தருக்கு தெரியும், ரெண்டாவது அவளை பிடித்திருக்கிற ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இப்ப வேற யாருக்கும் தெரியாது. இவங்க பலகீனமானவர்கள் என்று அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இனி இந்த உலகத்துல எந்த இடத்துல ஒடிவு வந்தாலும் சரி, இந்த இடம் என்ன செய்யாது, ஒடியாது. காரணம் என்ன? அந்த பலகீனம் கர்த்தரின் கிருபைக்குள் இருக்கிறது. அதனால தானே பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பலகீனம் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லும் பொழுது என் கிருபை உனக்கு. அல்லேலூயா. இப்ப பவுலின் பலகீனம் யாருடைய கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில். எங்களுடைய பலகீனம் யாருடைய கையில் இருக்கு? நாங்க பலகீனர்கள் என்று எங்களுக்கு, எங்க ஆண்டவருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நிலைமை இதுதான். இல்லை என்றீங்களா? இன்னைக்கு மேடையில நின்று கர்ச்சிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமை, எங்க பலகீனம் ஆண்டவருடைய கிருபைக்குள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எங்களுடைய ஊழியத்தை, எங்க தரிசனத்தை எங்களால் நிறைவேற்ற முடிகிறது. அல்லேலூயா. இப்போ கிருபை என்கிற எல்லைக்குள் நான் வரேன், ஆண்டவருடைய கை என்ன பிடிக்குது, அதான் கிருபை.
ஆண்டவருடைய கரம் என்னை பிடிக்கிறது, அதுதான் கிருபை. ஆண்டவருடைய பலன் என்னை தாங்குகிறது, அதுதான் கிருபை. இப்போ போன வாரத்துல விழுந்த பாவத்துல இனி நான் விழமாட்டேன். போன வாரத்தில் இருந்த சோர்வு இனி எனக்கு வராது. போன வாரத்தில் இருந்த பலகீனம் இனி எனக்கு வராது. காரணம் என்ன? நான் எதை பலகீனம் என்று நினைத்தேனோ அது இப்பொழுது என் ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது. நான் ஒரு நாளும் தோற்று போவது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பரவாயில்லம்மா, இப்படியே இருக்கட்டும், நீ பாவியாவே இரு, உனக்கு கிருபை போதும் அப்படி சொல்லல. ஆண்டவர் பாவியா வச்சுட்டு பரலோகம் கொண்டு போகல, அவனை பரிசுத்தமா வாழ்வதற்கு பலனை கொடுத்து பரலோகத்தை கொண்டு போறார். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நம்ம பல ஆட்கள் இப்ப பிரசங்கம் பண்றது என்ன? நீ பாவமே செய். சமீபத்தில் ஒரு பிரசங்கம் கேட்டேன் பாஸ்டர். ஒரு பாலா போன பேசுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்காங்க. உள்ள விபச்சாரம் இருந்தாலும் சரி, உள்ள அநியாயம் இருந்தாலும் சரி, அக்கிரமம் இருந்தாலும் சரி, நிலக்கால ரத்தம் இருந்தா மட்டும் போதும், தப்பிடலான்றான். சொல்லு, புரியுதா இல்லையா? நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ கோயிலுக்கு வந்தா போதும், நீ ஆராதனை நடத்தினா போதும், நீ ஆண்டவரை நம்பினா போதும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பாவத்தை உள்ள வச்சுட்டு பரிசுத்தருக்கு உள்ள எங்க வேலை? அப்ப பாவம் வெளியே போகணும் இல்ல? அப்ப ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற, அநியாயத்தில் விடுதலை பெற, அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறார் தெரியுமா? அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கிருபை என்னை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. கர்த்தருடைய கிருபை என்னை பரிசுத்தமாய் வாழ கிருபை தருகிறது. அப்ப பரிசுத்தமா நிக்கிறேன், நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அப்ப ஆண்டவரிடத்திலே கிடைக்கிற உதவிதான் தேவ கிருபை. சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் கிடைக்கிற உதவிதான் தேவனுடைய கிருபை. பரிசுத்தமாய் வாழ உதவி, தேவ கிருபையில் வாழ உதவி, ஜெபிக்க உதவி. ஆண்டவர் உங்களை பிடித்துக் கொள்வார். சொல்லுங்க, கிருபையாயிரும் ஆண்டவரே. சொல்லுங்க, கிருபையாயிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு காலத்தில் எதை என்னால் செய்ய முடியவில்லையோ, இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையில் நான் அதை செய்கிறேன். எதை எப்படி வாழ முடியவில்லையோ அப்படி வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். அதுக்கு பேர் தான் தேவ கிருபை. கர்த்தர் உங்களை பிடித்துக் கொள்வார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. சரி, இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தனே, இந்த உதவி, இந்த கிருபை எனக்கு வேணும் அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? நம்மகிட்ட நிறைய பலகீனம் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அதை யாக்கோபு சொல்லுகிறார், நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம் அப்படின்பா. அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஆனா தேவ கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடத்தி கொண்டே இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சத்தமா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப கிருபை வேணுமா இல்லையா? என் மேல கிருபையாயிரும். சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும். சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும். சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும். சொல்லுங்க, இயேசுவே என் மேல கிருபையாயிரும். உங்க கையை தலை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, என் மேல கிருபையாயிரும், என் மேல கிருபையாயிரும், என் மேல கிருபையாயிரும். அல்லேலூயா. ஒண்ணு கவனிங்க, உங்களால இயலாமல் போன பாவங்கள் இந்த இடத்துல என்னால மேற்கொள்ள முடியல, இந்த கோபத்தை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த வைராக்கியத்தை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியல என்று சொல்கிற ஏதாவது இருந்தா இன்னைக்கு பகல் வேளை நம்ம ஆண்டவர்ட்ட கொடுக்க போகிறோம். அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலன் தர போகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். பேதுரு கடல்ல நடந்துகிட்டே இருக்கார். திடீர்னு பார்க்கிறார், அலை பார்க்கிறார். அலையை பார்த்த உடனே இவர் பயப்படுறார். அவரால் நடக்க முடியல. உடனே ஆண்டவர் அவரை எடுத்துட்டா நடந்தார்? இல்ல, கையை கொடுத்தார். கையை கொடுத்தார். அவ்வளவுதான். நீங்க தான் நடக்கணும், ஆனா என் கை உன்னை பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. நடக்கிறது நீங்க தான், ஆனா இந்த கை உங்களை மூழ்காம பார்த்துக்கணும். இந்த பிடிப்புக்கு பேரு தான் கிருபை. பேதுரு தான் நடக்கணும். இயேசு எடுக்க ஒண்ணும் இல்லை, கையை மட்டும்தான் கொடுத்தார்.
இதுதான் கிருபை. அதனால் இனி பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் இந்த அலை இல்லை, அவனுக்கு அப்ப அலை வந்தாலும் நான் மூழ்க மாட்டேன். ஏன்னா கிருபை என்கிற ஒன்று என்னை பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. நிறைய பேர் அதை தப்பா சொல்றான். யாரும் பாழா பெயரப்படாதுன்னு எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட. ஆமென். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை வேணும், கிரியை வேணும். கிரியை இல்லாத கிருபை பிரயோஜனம் இல்லை. கிரியை வேண்டும். கிரியை செய்வதற்கு தேவன் தருகிற பலன்தான் கிருபை. கிரியை செய்வதற்கு தேவன் தருகிற பலன்தான் கிருபை. புரியுதா? தப்பா யாராவது பிரசங்கம் பண்ணுனா விஷத்தை கலந்து கொடுத்துறான், செத்துரட்டு. சத்தியமங்கலத்துக்கு வேண்டாம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். நான் சொன்னேன்னு சொல். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் இளம்பெரியலா ஆயுள் முழுதும் தாங்குவா. சொல்ல முடியல, இனிதான் ஆரம்பிக்கவே. தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா. இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா. தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடுனா ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடுனா ஆதலால் பயமில்லை. பறிக்க முடியாது, பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். ஆயன் இயேசு ஆடுனா ஆதலால் பயம் இல்லை. ஆயன் இயேசு ஆடுனா ஆதலால் பயமில்லை. சாத்தம் பறிக்க முடியாது, சாத்தம் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்று தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்று தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தப்புவிப்பா, ஏந்துவா என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா. கிருபையை குறிச்சு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் கேரக்டரும் புதிய ஏற்பாட்டின் கேரக்டரும் ஒரே மனுஷன்ல வெளிப்பட்ட ஒரு மனுஷன் தான் லோத்து. தூரத்தில் இருந்து ஆண்டவர் லோத்துவை பார்த்து சொல்றார், இந்த பட்டணத்தை விட்டு ஓடு, இந்த சமபூமி எங்கிலும் நிக்காதேன்றார். இது பழைய ஏற்பாடு. நீ ஓடுன்றார், நீ ஓடுன்றார். அவனால ஓட முடியலையா, மனசு வரலையான்னு தெரியல. முடியலையா, மனசு வரலையான்னு தெரியல. லோத்து ஓடல. இது பழைய ஏற்பாடு. ஓடுடா, ஓடுடா, ஓடுடான்றார். ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் தூரத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்கு, ஓடுடா, ஓடுடா. அவன் என்ன செய்யல? ஓடல. ஆனா ஆண்டவருக்கு அவன் அழிந்து போக விடுறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. புதிய ஏற்பாடு வருது. எப்படி? வந்து கையை பிடிச்சிட்டு வாடா, வாடா, வாடா. இதான் புதிய ஏற்பாடு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பழைய ஏற்பாடு என்ன சொல்லுச்சு? ஓடுடா, உயிர் வேணும்னா ஓடுடான்னு. இந்த கேட்கல. அப்பா சொல்ல, வரவாது செய்யடா, வாடா அப்படின்னு கொட்டி போற. என் கையை அவர் பிடிச்சிருக்கார் தெரியுமா? இதுக்கு பேர் தான் கிருபை. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே,
கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் 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 நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 நான் காணவே வாஞ்சிக்கிறேன் நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே நான் என் ஆசையெல்லாம் இயேசுதானே என் ஆசையெல்லாம் இயேசுதானே என் ஆசையெல்லாம் இயேசுதானே அந்நிய பாஷையில தேவனை துதிங்க பார்க்கிறோம். என் பலகீனங்களில் எனக்கு உதவி செய்கிறேன். அந்த மகா பெரிய கிருபையை நினைத்து உடரமதுனிமி சந்தால் அறிவிக்கும். உடரமதுனிமன மகரமலது உடரமதுனிமன மனுஷியம் தரவலமது உடரமன மக்கரமலகதுனிமியா. அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, தொடர்ந்து எங்க பிள்ளைகள் புரியுற மாதிரி பேசுங்க. அந்த வார்த்தைகள் முடியும் பொழுது, இந்த பிரசங்கம் முடியும் பொழுது, படுத்து கிடக்கும் அநேக யுத்த குதிரைகள் சேனைகளாய் எழும்பி புறப்பட்டு பயணிக்கிற ஒரு பகல் பொழுதாக மாறணும். எங்க பலகீனங்களை நீங்க பார்த்திருந்தா நாங்கெல்லாம் என்னைக்கோ காணாம போயிருப்பாங்க. எங்க பலகீனத்திற்கு பலனாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கைபிடிச்சு
அக்கறைப்படுத்தி நடத்தி 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 வருகிற என் அன்பு தகப்பன் இவர்களையும் ஒரு கைபிடித்து இவர்களை கரை சேர்க்கும்படி இந்த பகல் வேளை ஜெபிக்கிறேன், பிரசங்கிக்கிறேன். எங்கள் மேல் கிருபையாயிரு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. Thank you. Please be seated. Thank you. அமருங்கள். அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை குறித்து மிக தெளிவாக இதுக்கு மேல புரிகிற மாதிரி பேச எனக்கு தெரியாது. குழந்தைகளுக்கும் புரிகிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இதற்கு மேல உபதேச பிசகுக்குள் ஒருவன் சிக்கினானே ஆனால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். நான் தப்பிக்கொள்ளுகிறேன், கிருபை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையின் தனி சிறப்பை குறித்து ஒரு 4-5 வசனங்களை நம்ம படிச்சுட்டு யார் மேல் அந்த கிருபை உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு போயிடுவோம். சாயந்தரம் வரும் பொழுது கர்த்தர் அனுமதித்தால் தேவ கிருபை ஒரு மனிதனின் மேல் இருக்குமானால் அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அதை இன்றைக்கு இரவிலே படிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக, கிருபையாய் இருப்பாராக. 2 பேர்கிட்ட சொல்லுங்க, உங்க மேல கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக. அறிக்கை இடும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க மேல கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக, உங்க மேல கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக, ஊழியத்தின் மேல கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் எடுங்க. அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. இந்த வார்த்தையை கவனிங்க. தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. ஒரு முறை கூட சொல்லுங்க, அவருக்கு பெரிய கிருபை செய்து. சொல்லுங்க அந்த வார்த்தையை, அவருக்கு பெரிய கிருபை செய்து. அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து, பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்த நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்தில் சாலமோன் பயன்படுத்துகிற ஒன்று போல் 2 வார்த்தைகள். ஒன்று பெரிய கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் எத்தனை அதிசயங்கள்? 7. ஏன் அது 7 என்று சொல்லுகிறோம்? அதற்கு நிகரான ஒன்று இல்லை. இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், கிருபை இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட அந்த கிருபை பெரியது என்று சொல்லுகிறார். இதை எழுதுறதும் போது எப்படி எழுதணும் தெரியுமா? நிகரற்ற கிருபை, பிராக்கெட்ல பெரியதுன்னு போட்டுருங்க. தேவ கிருபையை பரிசுத்தவான்கள் எப்படி பார்த்தாங்க? நிகரற்ற கிருபை. அதாவது ஒரு பையன் இல்லைன்னா இன்னொரு பையன், ஒரு பையன் இல்லைன்னா இன்னொரு பையன், ஒரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு, இன்னொரு சபை இல்லைன்னா இன்னொரு சபை, ஒரு பாஸ்டர் இல்லைன்னா இன்னொரு பாஸ்டர். ஆனா கிருபை இல்லைன்னா அவ்வளவுதான். அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. இப்போ ஈசாக்குக்கு அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தாங்களா? ஈசாக்குக்கு அம்மா இறந்த மாதிரி கேள்விப்பட்டேன். பாத்தியா பிள்ளை, நீன்னு தெரியாத உனக்கு? இறந்துட்டாங்க சொல்லலையோ? ஒரு நாள் போய் துஷ்டி விசாரிச்சிருன்னு. ரைட். ஈசாக்குக்கு அம்மா இறந்துட்டாங்க. ஈசாக்குக்கு அம்மா இறந்ததுனால அவங்களுக்கு துக்கம், ஆறாத துக்கம். அதே நேரத்தில் அக்கா சாராய் ரெபேக்கா உள்ள வந்துடுறான்.
அவன் பொஞ்சாதி. ஈசாக்கு தெரியாதா? அவர் பொஞ்சாதி ரெபேக்கா தான். அப்ப ரெபேக்கா உள்ள வந்த உடனே அம்மா மேல இருந்த துக்கம் காணாம போயிட்டு, அம்மா மேல இருந்தாலும் எங்க அம்மா மாதிரி வராது, ரசம் வச்சா எங்க அம்மா மாதிரி வராது. சில ஆட்கள் இப்படித்தான், எங்க அம்மா மாதிரி வராது. இப்ப வந்த உடனே அம்மா யாரு, அம்மாவே இப்ப தெரியாம போச்சு. காரணம் என்ன? அம்மாவின் பாசத்துக்கு நிகரான இன்னொரு பாசம் வந்த பொழுது அம்மாவை குறித்த கவலை அவர்களை விட்டு போயிட்டு இல்ல. ஆனா ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு போச்சுன்னா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு இன்னொரு உபகரணம் இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதாம்மா? ஆமே. இப்ப நானு பாஸ்டர் ஜெபா இங்கே இருக்காங்க, சத்தியமங்கலத்தில் பாஸ்டர் ஜெபா இருக்கிறான். எந்த சர்ச்சில் மீட்டிங் வந்தாலும் நான் எங்கே தான் தங்குவேன்? நான் ஜேஎஸ்சி சத்தியமங்கலத்தில் தங்குறேன். அங்கே வசதிகள் தாராளமாக இருப்பதினால் அல்ல, அவர்கள் இருதயத்தில் எனக்கு இடம் தாராளமாக இருப்பதினால். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன தங்குறேன்னு வைங்களேன், திடீர்னு இங்கேருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னா நான் இனி சத்தியமங்கலத்துக்கே வரமாட்டேனா? எங்கேயாவது ஒரு கட்டில படுத்து எந்திரிச்சு போதானே செய்றேன். இது இல்லை என்றால் இன்னொரு இடம், இது இல்லை என்றால் இன்னொரு வீடு, இது இல்லை என்றால் இன்னொரு பிள்ளை, இது இல்லை என்றால் இன்னொரு அறை. அதே நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் நோ ஆப்ஷன், இன்னொன்னு இல்லை. அதனால தான் சொல்றேன், ஆண்டவரையும் அவருடைய கிருபையும் விட்டு போகாத, உன் குடும்பம் சுடுகாடாயிரும்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போகாதேன்னு நான் சொல்ல காரணம் அதான். கிருபையை விட்டு ஒரு மனுஷன் போனா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு இன்னொன்னு கிடையாது மக்களே. இந்த சட்டை அழுக்காயிட்டுன்னு வைங்க, இதை தூர 6,000 சொச்ச ரூபா சட்டை, இத நமக்கு இது அழுக்காயிட்டுன்னு உடனே அதை என்ன தோல்லையா போட்டுக்கிட்டு நடக்கிறோம். கழுதையை தூர போட்டு நம்ம இன்னொன்னு போடுறோமா இல்லையா? போடுறோமா இல்லையா? சரிதானே? இந்த வாட்சு சரியில்லைன்னு வைங்க, இது சரியில்லைன்னா இன்னொன்னு வாங்கிக்கலாம். 1,00,000 ரூபா கொடுத்தா இன்னொன்னு வாங்கலாம், 60,000 ரூபா கொடுத்தா இன்னொன்னு வாங்கலாம். இந்த மைக்கு போயிருச்சுன்னு வை, இந்த மைக்கை போட்டுட்டு இன்னொன்னு வாங்கிடலாம். இந்த டேபிள் இல்லைன்னு வை, இந்த டேபிளை விட்டுட்டு இன்னொன்னு வாங்கலாம். கிருபையை விட்டுட்டேன்னா நீ எங்க போய் வாங்குவா? உலகத்துல 33 கோடி இருக்குதுன்றானே, எவன் உனக்கு கிருபை வச்சிருக்கான்? எவனால இந்த கிருபை உனக்கு தர முடியும்? எவன் உனக்கு கிருபை வச்சிருக்கான்? இந்த கிருபை வேற யார்கிட்ட இருக்கு? ஒருவனை எனக்கு சொல்லு பார்க்கலாம். அதனால தானே தோத்தர் ஏலி தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது சொன்னார், பிள்ளைகளே, மனிதனுக்கும் வழக்கு உண்டானால் நியாயாதிபதி இருக்கிறார், ஆண்டவருக்கும் உனக்கும் வழக்கு உண்டானால் உனக்கு நியாயம் தீர்க்கிறவன் யார்? யாற்ற விளையாடுற நீ யாற்ற விளையாடுற? பீச பிடுங்கி விடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை இருக்கு, வாய் இருக்குன்னு எல்லாம் பேசப்படாது. ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் செய்யலாம்னு நினைக்க கூடாது. இந்த உலகத்தில் ஆண்டவரை பகைச்சு நீ எங்க போய் நிக்க போற? தேவ சித்தத்தை பகைச்சிட்டு நீ யார் அப்படி கைப்பிடிக்க போகிற? ஆண்டவருக்கு முன்னால எவன் நிப்பான்? அதனாலதான் சொன்னாங்க, அது நிகரற்ற கிருபை. சங்கீதம் 63 எடுங்க, அதனுடைய 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஜீவனை பார்க்கிலும் நல்லது உம்முடைய கிருபை நல்லது. இந்த உலகத்துல எதை வித்தாலும், இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, வீட்டை வித்தாலும் நம்ம ஆஸ்பத்திரி கொடுக்க ரெடியா இருக்கோம்னே. வீடை விட உயிர் பெருசா இல்லையா? காரை விட உயிர் பெருசா இல்லையா? எதை வித்தாலும் சரி, உயிரை காப்பாற்றணும். ஆனா அந்த உயிரை விட கிருபை பெருசுன்னு சொல்றாம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு மனுஷனுக்கிட்ட கிருபை இருந்தா உசுரை பிடிச்சு போடலாம், உயிர் இருந்தா கிருபையை பிடிக்க முடியுமா? கிருபையினால உயிர் கொண்டு வரலாம், உயிர்னால கிருபையை கொண்டு வர முடியுமா? முடியாது. உன் உயிரை விட கிருபை பெருசு, நான் உயிரை விட கிருபை பெருசு. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ உசுரோட இருக்கிறத விட கிருபையில இருக்கிறதா முக்கியம். கிருபை இல்லைன்னா செத்துருன்ட்டு. சொல்லுது புரியுதா இல்லையா? நீ உயிரோட இருக்கிறத விட
நீ கிருபையில இருக்கிறது நல்லது. 1000 வருஷம் உயிரோட இருக்கிறத விட ஒரு நாள் கிருபையில இருக்கிறது நல்லது சிஸ்டர். ஒரு நாள் நீ கிருபையில இருக்கிறது நல்ல சிஸ்டர். ஸ்தேவான் ஒரே ஒரு பிரசங்கம் தானே பண்ணுனா, ரொம்ப நாள் பேசலையே. யோவான் எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் ஊழியம் செய்தார்? 6 மாசம் தான் ஊழியம் செய்தார். அவர் செய்த ஊழியத்தை இனி எவனாவது செய்ய முடியுமாமா? இனி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்னால ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? யோவான் செய்த ஊழியத்தை வர எவனும் செய்ய முடியாது. நம்மள மாதிரி 30 வருஷம் செய்யல, 6 மாசம் தான் செய்தார். உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்ல, கிருபையோட உயிரோட இருக்கிறதா முக்கியம். ஹல்லேலூயா. கிருபையை விட்டுறாதே. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரப்ப ஐ லவ் யூ ஐ லவ் யூம்பா, நாரப்பையில போக சொல்லு, நம்மளை சோலி முடிச்சிருமா. வாயே திறந்துடப்படாது. ஐ லவ் யூ கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. கிருபைதான் முக்கியம். சொல்லுங்க, கிருபைதான் முக்கியம். கிருபைதான் முக்கியம். கிருபையை இழந்து பணக்காரன் கூட வாழ்றதை விட கிருபையோட பிச்சை எடுக்கிறது நல்லதுடா. கிருபை இழந்த பணக்காரன் கூட வாழ்கிறத விட கிருபையை இழந்து கிருபையோட பிச்சை எடுக்கிறது நல்லது. இதை விட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல எனக்கு தெரியாது தெரியாது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. இப்ப சொல்லுங்க, கிருபையாயிரும் ஆண்டவரே. சொல்லுங்க, கிருபையாயிரும் ஆண்டவரே. கிருபையாயிரும் ஆண்டவரே. சொல்லுமா, கிருபையாயிரும். அல்லேலூயா. கிருபையாயிரும் ஆண்டவரே. இன்னைக்கு கிருபை வாங்கினவங்களா தான் இதை விட்டு வெளியே போகணும். கிருபை வாங்கினவங்களா தான் வெளியே போகணும். இதை விட்டு போகும் பொழுது கிருபை 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 சொல்லிக்கிட்டே இரு. கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. அதனாலதான் பரிசுத்தவான்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, கிருபையே 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 கிருபையே. எனக்கு ஒரு தேவ மனுஷனை தெரியும், வார்த்தைக்கு வார்த்தை இப்படியே தான் சொல்லியிருப்பா. ஒரு கிருபையே 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 கிருபையே. அவங்க ஏன் புலம்புனாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும் இது ஜீவனை விட பெருசு. அவங்களுக்கு தெரியும், ₹1,00,000 சம்பளம் வாங்குறத விட கிருபை பெருசு. தெரியுமா? கிருபை பெருசு தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளை சொல்ல முடியும், அந்த கிருபை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், ரியலி கொடுத்திருக்கிறார்? உண்மையா? அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு விசேஷமானவங்க தெரியுமாடா? நீங்க எவ்வளவு மேன்மையானவங்க. கிருபையை சுமக்கும் பாத்திரங்கள் எல்லாம், கிருபையை சுமக்கும் பாத்திரங்கள் எல்லாம். அப்ப என் ஜீவன் மேன்மையானது, என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, நிகரற்ற கிருபை. சொல்லுங்க இந்த வார்த்தைய ஒரு முறை கூட சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நிகரற்ற கிருபையை எனக்கென்று நீ தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். நிகரற்ற கிருபையை நீர் என் மேல் வைத்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நிகரற்ற கிருபையை என் வீட்டின் மேல் வைத்திருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். நிகரற்ற கிருபையை என் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். நிகரற்ற கிருபையை என் சபையின் மேல் வைத்திருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஒரு முறை கூட நல்லவரே
ஒருமித்த குரலாய் இயேசு இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லு, ஒரு கிருபையை கையில எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். நான் சொல்றது அப்படியே இமேஜினேட் பண்ணுங்க. கொஞ்சம் கிருபையை கொடுக்கிறார், இன்னைக்கு கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் கொண்டு வைக்கணும். இந்த கிருபை இனி என் வீட்டில் இருக்கட்டும். அப்படி இமேஜினேட் பண்ணுமா? இந்த கிருபை வாங்கிட்டு போய் என் வீட்டில் வைக்கணும். இனி உலகம் சொல்லும் இது கிருபை பெற்ற வீடு. உலகம் சொல்லும் இந்த மனிதன் கிருபை பெற்ற மனுஷன். இவன் நம்ம சொல்லுவோம் என் ஜீவனை விட இந்த கிருபை, என் ஜீவனை விட இந்த கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. என்னைக்குமே நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. சவுலை ஒரு பக்கம் வைங்க, சவுல் யாரு? ராஜா. தாவீதை இன்னொரு பக்கம் வைங்க, தாவீது யாரு? இன்னொரு ராஜா. இப்போ சவுல் எங்க இருக்கிறார்? அரண்மனையில இருக்கிறார். தாவீது எங்க இருக்கிறார்? வனாந்தரத்தில் இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கு தலையில யார் தலையில கிருபை இருக்கு? தாவீது தலையில கிருபை, சவுல் தலையில கிருபை இல்லை. ஆனா கிருபை இல்லாதவன் எங்க இருக்கிறான்? அரண்மனையில, ராஜஸ்தானத்துல. கிருபை உள்ளவன் மலைகளிலும் காடுகளிலும் வனாந்தரத்திலையும். இவன்கிட்ட கிருபை இருக்கு, வனாந்தரத்துல இருக்கான். இவனிடத்துல கிருபை இல்லை, அரண்மனையிலையும் ராஜ பதவியில இருக்கிறான். எனக்கு பதில் சொல்லு, யாருக்கு எதிர்காலம் இருந்தது? யாருக்கு? இப்ப சொல்லுங்க, எது பெருசு? அல்லேலூயா. நீ அனுபவிக்கிற சொத்து, சுகம், கட்டடம், மேன்மை எல்லாத்தை விட வனாந்திரத்தில் இருக்கிறவனுடைய கிருபைதான் பெருசு. நீ காணாம போயிருவ, நீ காணாம போயிருவ. அல்லேலூயா. ஆமென். வீடு இருக்குன்னு சொல்ற, கட்டடம் இருக்குன்னு சொல்ற, சொத்து இருக்குன்னு சொல்ற, சுகம் இருக்குன்னு சொல்ற, இது எல்லாம் இருக்கும், நீ செத்துருவ. வீடு இருக்கும், நீ இருக்க மாட்ட. பணம் இருக்கும், நீ இருக்க மாட்ட. கட்டடம் இருக்கும், நீ இருக்க மாட்ட. ஆனா அவன்கிட்ட ஒண்ணு இருக்காது. அவன் என்னைக்கு நிப்பான்? எது பெருசு? எது பெருசு? எது பெருசு? அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, சேட்டை பண்ணக்கூடாது, தொலைச்சிருவான். சேட்டை பண்ணக்கூடாது, தொலைச்சிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா சேட்டை பண்ணக்கூடாது, சும்மா சேட்டை பண்ணக்கூடாது, சும்மா சேட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பீச பிடுங்கி போடுவார். சும்மா சேட்டை பண்ணக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுதுடா? ஜீவனை பார்க்கிலும் கிருபை. எதுல பங்கு வேணும்? எதுல உங்களுக்கு பங்கு வேணும்? அரண்மனையில பங்கா, அபிஷேகத்துல பங்கா? யாருக்கு எதிர்காலம்? ஆமா, சவுல் சந்தோஷப்படுகிறார். சிங்காசனம் என்கிட்ட இருக்கும், சொல்லிய பாருல. அம்மை தோத்திர கட்டடம் என்கிட்ட இருக்கு, சொல்லிய பாருல. அரண்மனை என்கிட்ட இருக்கு, சொல்லிய பாருலன்னு. இவன் சொல்லான், கொஞ்ச நாள் இருக்கட்டுல, அப்புறம் எல்லாம் காணாம போவோம், நான் வருவோம்ல. அங்க நீ செத்துருவாள்ல, கிருபை இல்லாத நீ செத்துருவாள்ல. ஓம் பட்டயத்திலேயே நீ விழுகிற நாட்கள் சீக்கிரமா வரும்ல. எந்த பட்டயத்தை தாவீதுக்கு விரோதமா நீ கையில எடுத்தியோ அந்த பட்டயத்திலே நீ சாவாள்ல. கொஞ்சம் வெயிட் பண்றீடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் ஏன் மௌனமா இருக்கிறான்னு நினைக்கிற? நீ செத்த பிற வரலான்னு தான். அபிஷேகம் பெற்றவன் ஏன் மௌனமா இருக்கிறான்னு நினைக்கிற? நீ சாவல. 70 பலத்தின் மிகுதியினால் 80க்கு மேல போக மாட்டாள்ல. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்னு பெயர்வாள்ல. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. புரியுதம்மா? ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது.
எப்பா பணமா கிருபையா? கிருபை. சொத்தா கிருபையா? கிருபை. அதனால தானம்மா எல்லாவனும் குப்பை மாதிரி தூக்கி தூரப்பட்டு வந்திருக்கான். அப்போ சொல்லுங்க, பவுலை குறித்து படிக்கிறோம் இல்லம்மா? பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 8ஆம் வசனமானே. ஏய் முதல்ல வசனத்தை சொல்லுங்கடே. அது மாத்திரமில்லை, அது மாத்திரமில்லை, என்ன பிறகு எது மாத்திரமில்லை? எத்தனை வசனம்? 8ஆம் வசனம் தானே. பிலிப்பியர் எனக்கே தெரியாது, நானே ஆண்டவர் தந்த வார்த்தையை வச்சு என் வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். என்ன போய் குழப்பலாமா? அது கடவுளுக்கு எடுக்குமாடா? சரி, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. அது மாத்திரமல்ல, எப்படி மைக்கேல வாசிக்கட்டுமே? அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நஷ்டம் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்து, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, அவரை எனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், சுயநீதியை உடையவனாக இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற காணப்படும்படியாக நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். வேண்டாமா, அவருக்காக எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன். போதும் போதும், படிச்சு படிச்சு ஏன் வசனத்தை நாசமா பண்றோம்? கைகளை உயர்த்தி வரல இல்லையா? சொல்றீங்களா? அவருக்காக சொல்லுங்க இந்த வார்த்தையை. இயேசுவா உலகமானு பார்த்தார், உலகத்தை வேண்டாம்ட்டு இயேசு பின்னால வந்துட்டார். அவ்வளவுதான். இந்த பயலா இயேசுவான்னு பார்த்தா, இந்த பயலை விட இயேசு நல்லவரா தெரிஞ்சார். இவனுக்கு ஐலவியை விட இயேசுனுடைய ஐலவியும் பெஸ்டா இருந்து என்னால. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த ஐலவியை விட்டுட்டு அந்த ஐலவி பின்னால போறாங்க. போகாத இன்னைக்கு பயல மாதிரி இருப்பா, நாளைக்கு கழுத மாதிரி ஆயிடுவான். சரியா? உனக்கும் தான் சொல்லுதேன், இன்னைக்கு பிள்ளை மாதிரி இருப்பா, நாளைக்கு கழுத மாதிரி இருப்பா. கண்டால முன்னால போட்டா முட்டும், பின்னால போனா மிதிக்கும். மவனே நீ செத்த. அதனால இன்னைக்கு ஒரே ஐ லவ் யூ தான். இயேசுவே ஐ லவ் யூ. கிருபை பெரியது. ஒரு ஆமீன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நிகரற்ற கிருபை. சொல்லுங்க, நிகரற்ற கிருபை. ஜீவனை விட அது மேலானது. சரியா? ஆமீன். கிருபை. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, தேவண்டவரே எனக்கு கிருபையாயிரும். சொல்லுங்க, என் மேல கிருபையாயிரும். சொல்லுங்க, என் மேல கிருபை. ஒரு முறை கூட சொல்லுங்க, என் மேல. அப்படியே ஆவதாக. உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்ல அடிச்சா திருப்பி அடிங்க. ரெண்டாவது பாயிண்ட், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 2 சாமுவேல். புளிகிற ஜெபத்துக்கு வந்த யாருக்கும் இன்னைக்கு வசனம் படிக்க முடியாது. ஆமா, வேற வழி இல்லை, எல்லார் தொண்டையும் கட்டி இருக்கு. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை படிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து கிருபையை விலக்கினது போல. சொல்லுங்க அந்த வார்த்தை, கிருபையை விலக்கினது போல. ஒரு முறை கூட சொல்லுங்க, கிருபையை. என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அப்போ சவுலுக்குள்ளேயும் ஒரு நாள் ஒரு கிருபை இருந்துச்சு. ஆனா அது எப்படிப்பட்ட கிருபை? விலகுகிற கிருபை. ஆனா தாவீதினிடத்திலையும் கிருபை இருந்துச்சு. அது என்ன கிருபை? விலகாத கிருபை. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ரெண்டுலையும் என்ன வேணும்? வந்து போகிற கிருபை வேணுமா? வந்த பிறகு போகாத கிருபை வேணுமா? நீங்க என்ன ஒரு முடிவுக்கு வாங்க. வந்து போற கிருபை வேணுமா? வந்த பிறகு போகாத கிருபை வேணுமா? அதானே வேணும். அதுதானே நல்லது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய கிருபையினுடைய 2வது ஸ்பெஷாலிட்டி என்ன? விலகாத கிருபை. அது கஷ்டப்பட்டாலும் விலகாது, அது நஷ்டப்பட்டாலும் விலகாது, அது அவமானப்பட்டாலும் விலகாது. அது எங்க இருந்தாலும் சரி, அது கூடவே இருக்கும்பா. மலையில் நடக்கும் பொழுதும் கூட இருக்கும், தண்ணீரை கடக்கும் பொழுதும் கூட இருக்கும், நீ அக்கடியை கடக்கும் பொழுது அது கூட இருக்கும். குடும்பம் எல்லாம் விட்டுட்டு போயிருமில்ல, பணம் இருக்கிறது வரைக்கும் உறவு இருக்கும், அது இல்லைன்னா விட்டு போயிருவானுவேன். கிருபை மட்டும் விட்டுட்டே போகாது. நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் அது உன் கூடவே இருக்கும், பட்டினியா இருந்தாலும் அது உன் கூடவே இருக்கும். அந்த கிருபை உன்னை கடைசி வரைக்கும் கைபிடித்தி எந்த இடத்தில் அமர வைக்கணுமோ அந்த இடத்திலே அது உங்களை அமர பண்ணும். சொல்லுங்க,
அல்லேலூயா. சொல்லுங்க விலகாத கிருபை. சொல்லுங்க விலகாத கிருபை. சொல்லுங்க விலகாத கிருபை. இயேசுவே விலகாத கிருபை எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். பாருங்க, சவுலுக்கு விலகும் கிருபையும் தாவீதுக்கு விலகாத கிருபையும் கொடுக்க காரணம் என்ன? அதாவது நீங்க நல்லா கவனிங்க. சவுல் அவன் விரும்புகிறதை செய்வான், தாவீது அவர் விரும்புகிறதை செய்வான். அதான் ரெண்டுக்குள்ள சிம்பிள் ஒரு தியரி. சவுல் அவன் விரும்புறதை செய்வான். ஆண்டவர் என்னதான் பேசினாலும் எனக்கு தெரியும்பா. தீர்க்கதரிசி என்னதான் பேசினாலும் எனக்கு தெரியும்பா. தாய் தகப்பன் என்ன பேசினாலும் சரி எங்களுக்கு தெரியும், சோழிய பாரும்பா. அதான் சவுலுடைய கேரக்டர். ஆனா தாவீது அப்படி இல்லை. ஆண்டவரே சொல்றார், நான் விரும்புகிறதை அவன் செய்வான். அப்ப தாவீதை விட்டு விலகாத கிருபை இருக்க காரணம், எனக்கு பிடிச்சதோ இல்லையோ, நான் விரும்புறனோ இல்லையோ, என் தகப்பன் சொல்லிவிட்டார், அந்த வார்த்தைக்கு மாற்றமே இல்லை. சொல்லுது புரியுதா அம்மா? உங்க வாழ்க்கையில விலகாத கிருபை யாருக்கு இருக்கும்னா, அவர் என்ன சொன்னாலும் கேட்க பழகணும். சொல்லும் கர்த்தாவே அடியே, சொல்லும் கர்த்தாவே அவர் அடியே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், சவுலை விட்டு தேவ கிருபை போனது போல தாவீதை விட்டு போகாததற்கான காரணம், ஆமீன், தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. தாவீதுக்குள்ள சுயம் இல்லை. தாவீதினிடத்துல சுயம் கிடையாது, வாழ்க்கையில சுயம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார் அப்படியே செய்வான் ஆளு. ஆமென். ஆண்டவர் சொன்ன அப்படியே செய்வான். எந்த ஒரு மனுஷன் சுயத்தை விட்டு வெளியே வருகிறானோ அவன் வாழ்க்கை கட்ட ஆரம்பிக்கும், அவன் ஊழியம் கட்ட ஆரம்பிக்கும், அவன் குடும்பம் கட்ட ஆரம்பிக்கும். இன்னைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், சுயத்தை விட்டு வெளியே வா, சுயத்தை விட்டு வெளியே வா, உன் சுயத்தை விட்டு வெளியே வா. கிருபைக்கு ஒன்று ஒப்புக்கொடு, அழகா நடத்துவார் கர்த்தர். அல்லேலூயா. உன் விளக்கு அணையாத ஒரு விளக்காக இருக்கும், உன் விளக்கு அணையாத ஒரு விளக்காக இருக்கும், உன் குடும்பத்தின் விளக்கு அணையாத ஒரு விளக்காக இருக்கும். இதே சுயத்தில் நீ தொடர்ந்து பயணிப்பாயானால் நீ இருந்த இடம், ஆமீன், இனி அந்த இடம் உன்னை அறியாது. இப்படி ஒருவன் இருந்தான் என்பதை அறியாமையே காணாம போயிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, 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 ஆமென். சில ஆட்கள் இருந்ததே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துறதை நான் பார்க்கிறேன். ஒன்று நீங்க கவனிங்க. இப்போ சவுல் மரித்த உடனே தாவீது தானே அடுத்த ராஜாவா வரணும். ஆனா அப்னேர் என்று சொல்லுகிறவன் இஸ்ரவேலுக்கு தோத்திரம், அதுக்கு இடையில போய் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றான் தெரியுமா? சவுலின் ஸ்தானத்துல, சவுலின் பிள்ளைகளில் ஒருத்தனை. அவன் 2 வருஷம் ராஜாவா இருந்தானே. சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில ஒருத்தர் 2 வருஷம் ராஜாவா இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்டவனை நீ சரித்திரத்திலே பார்க்க முடியாதரா. அதான் நான் சொல்றேன். ஆமென், தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனுஷனை நிர்மிச்சா, ஆமென், தோத்திரம், தேவ கிருபை உள்ளவன் கண்டிப்பா வருவான். இடையில மனுஷனால் சுயத்தால் வந்தவன், அப்னேருடைய சுயத்தினால் வந்தவன் குடும்பம் நிக்கல இல்ல. அதனால தானே இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பகல் வேளை சொல்றேன், சுயத்தினால வந்த எவனும் நின்னது கிடையாது, சுயத்தினால ஜெயிச்ச ஒருத்தனும் நின்னது கிடையாது. ஆனா கிருபைக்காய் காத்திருக்கிறவன் வனாந்தரத்துல கடந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் அவனை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் வைப்பார், வைப்பார். அப்ப இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, கிருபை எப்படிப்பட்டது? நிலையான கிருபை. ஆமென். அதுதான் அவர் சொல்லுகிறார், சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஏம்மா, தாவீதினுடைய சிறு வயதில் அவருக்கு என்ன வேலை? ஆடுமைக்கிறது. அப்பமும் தலையில என்ன இருந்துச்சு? கிருபை இருந்துச்சு. அப்புறம் ஆமென், ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்ற பிறகு உயிரை காப்பாற்ற ஓடுறார். அப்பமும் தலைமையில என்ன இருந்துச்சு? கிருபை இருந்துச்சு. இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அநேக நாடுகள் கப்பம் கட்டுகிற ஒரு அரசனாக இருக்கிறார். இப்பவும் என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட உன் ஆமென், கிருபையை நான் எடுக்க மாட்டேன். உன் தலைமுறை தலைமுறையா, உன் தலைமுறை தலைமுறையா இந்த கிருபை இருந்துகிட்டே இருக்கும், இந்த கிருபை இருந்துகிட்டே
இருந்துகிட்டே இருக்கும், இந்த கிருபை இருந்துகிட்டே இருக்கும். என் அன்பு மகனே, விலகாத கிருபையோட தான் நம்ம வெளியே போனோம். சுயம் வேண்டாம் ஆண்டவரே, உங்க சித்தம் போதும். அல்லேலூயா. தேவ சித்தம், இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே, முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியா நிறுத்திடுவார். அல்லேலூயா. சுயமா ஓடுறீங்களா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்களே, நீ தெருவில் கிடந்தாலும் சரி, கிருபை உள்ள மனுஷனார், மாட மாளிகை உன்னை தேடி வரணும், உயர்வு தேடி வரணும். தாவீத ராஜாவாக்குனது அவர் போய் நான் ராஜாவா போறேன், நான் தான் ராஜாவா போறேன் என்கிட்ட சொன்னா, எல்லாரும் வந்து சொன்னா நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், வந்து சொன்னா நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும். உயர்வை நம்ம தேடப்படாது, உயர்வு தானா நம்மளை தேடி வரணும். அல்லேலூயா. அதுதானே 23ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன், நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் எவன் பின்னாடி வரமாட்டேன். உயர்வு என்னை பின்தொடரும், மேன்மை என்னை பின்தொடரும். உன் எதிர்காலம் உன்னை பின்தொடர்ந்து வருமா? உன் வீட்டுக்கு நான் வரட்டுமா? உன் குடும்பத்துக்கு நான் வரட்டுமா? ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஆமென். அதான் நம்ம சொல்ல, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி அநாதி தேவனை நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனை நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி ஆமா, 2 பகுதி பேசணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் அந்த பகுதிக்கு என்ன போக முடியல, நேரம். பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கெங்கெல்லாமோ என்னை கூட்டிட்டு போற. ஆமா, நான் பேசணும்னு நான் நினைக்காத காரியமெல்லாம் இன்னைக்கு பகல் வேளை நான் பேசுறது, ஐ ஃபீல் தட், நான் உணர்றேன். ஆவியானவர் மிக தெளிவா சொல்றார், நிகரற்ற கிருபை. 2வது விலகாத கிருபை. சொல்லுங்க. நிகரற்ற கிருபை, விலகாத கிருபை. பெருகிறது பிரச்சனை பெருசு இல்லம்மா, அது விலகாம இருக்கிறது பெருசு. விலகாத கிருபை யாருக்கு? இப்ப நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம்? நம்ம ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, அப்படித்தானே? இன்னும் சொல்ல அந்த வார்த்தையை சொல்லனே, எனக்கு பிரியமானதை நீங்க செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, எனக்கு பிரியமானதை நீங்க செய்யணும். இதுதானே ஆண்டவர். நம்ம அடிக்கடி பிரசங்கம் கேட்கல, அவர் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். நான் விரும்புறத நீங்க செய்யுங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஆனா தாவீது நேரம் மாத்தி சங்கீதம் 40:8 படிங்க, உமக்கு பிரியமானதை நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் நேரம் மாத்தி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், நான் விரும்புறத நீங்க செய்யணும். ஆனா இங்க ஒருத்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல நீங்க விரும்புறத நான் செய்யறேன். நான் என்ன செய்யணும் இனி உமக்கு? இவர் காலையில் எழும்பி கேட்டார், உமக்கு நான் இனி என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில் உமக்கு நான் இனி என்ன செய்யணும்?
இன்னைக்கு சபையில் நான் இனி என்ன செய்யணும், என் வீட்டில் நான் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படி 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 யாருக்கிட்ட போய், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுதா, என்னுடைய உதவி உமக்கு தேவைப்படுதா, ஆண்டவரே இன்னைக்கு இயேசுவே என்னுடைய உதவி உமக்கு தேவைப்படுதா, ஆமாடா அந்த வீடு வரைக்கும் போய் ஒன்று ஜோம் பண்ணிடு, அல்ல எனக்கு வேண்டி நிப்போ. ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய உதவி உமக்கு தேவைப்படுதா, ஆமா அந்த பாஸ்டருக்கு முடியல, ஒரு வார்த்தை நீ போய் ஜோம் பண்ணிடு. நான் அன்னைக்கு சாயந்தரம் ஆண்டவரே என்னுடைய உதவி உமக்கு தேவைப்படுதா, அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், உன்கிட்ட ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா அவன்கிட்ட கொடுத்துரு. நான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு, அப்படித்தானே, அல்லேலூயா. ஆனா சவுல் மாதிரிப்பட்ட ஆட்கள் அப்படி இல்லை, இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் தேவை, புடுங்கிறதோட சரி, ஒன்லி இன்புட் நோ அவுட்புட். ஆனா தாவீது அப்படி இல்லை, ஒன்லி அவுட்புட். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை, கிருபையை வாங்குறார் செய்கிறார், கிருபையை வாங்குறார் செய்கிறார். அப்ப ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது, விலகாத கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையை, அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் பொழுது அது விலகாது, அக்கனியை நடக்கும் பொழுது விலகாது. நம்ம கிருபைக்கா காத்திருமா, உயர்வு என்பது ஆண்டவர் தரணும்டா. நான் ஓப்பனாகவே நான் சொல்லுவேன், நான் ஊழியத்திற்கு வரும் பொழுது நான் ஒரு பேண்ட் 2 ஷர்ட் ஒரு பைபிள் இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு இன்னைக்கு காண்கிற எல்லாமே இந்த கிருபை என்ற ஒரு வார்த்தை வாழ்க்கையில் விழுந்த பிறகுதான் இந்த அளவுக்கு வந்துச்சு. 9ஆம் வரைக்கும் படித்த ஒரு சாதாரண கூலி வேலை செய்து கொண்டிருந்தவன், கோயம்புத்தூர்ல போத்தனூர் என்று சொல்லுகிற இடத்துல ஆல்வின் ஜோசப்னு ஒரு கடை இருக்கு, பார்த்துக்க, நீ வேணா போ. அந்த கடையில் லாரியில் இருந்து மூடை சுமந்து கொண்டிருந்த ஒரு கூலி தொழிலாளிடா, ஒரு மூடை சுமந்தா 75 காசு. அந்த கடையில் பெர்மனண்டா சுமந்ததுனால மாசம் 450 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு மூடை சுமந்தவன் நானு. இதுக்கு மேல உனக்கு என்ன விளக்கம் வேணும்ன்ற, அல்லேலூயா. அந்த கிருபைங்கிற ஒன்றும் தலையில மேல விழுந்ததுனால தானடா அமை தோத்தர் இத்தனை தேசங்களுக்கும் இத்தனை 1000 ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடிச்சது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கிருபை இருந்தா உன்னை எங்கேயோ கொண்டு போயிரும், கிருபை இருந்தா ஒண்ணுமே எங்கேயோ கொண்டு போயிரும். அதான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது எப்படிப்பட்ட கிருபை, விலகாத கிருபை மட்டுமல்ல, விலக கூடாத கிருபை. அதுவும் விலகக்கூடாது, அதை விட்டு நானும் விலகிடக்கூடாது, கிருபை விட்டு விலகிடக்கூடாது, கிருபை விட்டு விலகிடக்கூடாது. எப்ப கிருபை விலகும், நீங்க சுயமா ஓடும் பொழுது விலகி போகும், மாம்சம் உள்ள வந்தா விலகி போடும். உனக்கு பிரியமானதை செய்யணும்னு நீ போராடுனா விலகி போறோம். தெளிவா சொல்றேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கிடு, செத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் அது நடக்கட்டும். இதான இயேசு சொல்லுகிறார். ஆமா, இயேசுவினுடைய பைபிள் அதானமா சொல்லுது. நம்ம பைபிளை படிக்கிறோம் இல்ல, பிதாவினுடைய சித்தம்ங்கிறது மரணம்னு இயேசுவுக்கு தெரியுது. ஆனால் அவர் என்ன வார்த்தையை சொல்றார், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். நான் தோத்து போகிறது உங்க சித்தமானா, நான் அழிஞ்சு போகிறது உங்க சித்தமானா, பிள்ளை செத்து போறது உங்க சித்தமானா, அது நடக்கட்டும். பிள்ளை இருக்கிறத விட ஆமை பிள்ளைகளை கையில் வைத்திருந்து சித்தம் நிறைவேற்றாத ஒரு மனிதனாய் இருக்கிறத விட எல்லாமே அழிஞ்சு போய் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதனாய் இருந்தா அது போதுன்றான் தான். அல்லேலூயா. 100வது வயசுல பெத்த பிள்ளையா இல்லது ஆண்டவருடைய சித்தமான்னு ஆபிரகாம்கிட்ட கேட்டா, பெத்த பிள்ளையை விட சித்தம் தாரா பரிசு. சித்தம் செய்தா ஒரு பிள்ளை என்னடா 1000 பிள்ளையை கர்த்தர் எனக்கு தருவான். தேவ சித்தம். அல்லேலூயா. இன்னைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களுக்கு சொல்லுகிறார், இந்த வேத வசனத்தை கையில் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்படி புறப்பட்ட சில குடும்பங்களை பார்த்து, இன்றைக்கு பகல் வேளை ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவருக்காக வாழ்கிற என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, விலகவே செய்யாது. நீ என் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் கிருபை விலகாது. அல்லேலூயா. கிருபை விலகாதன், கிருபை விலகாதையா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே
இல்லையா? கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல நான் ஆண்டுவிட்டு நான் ஒன்று சொல்றேன்ப்பா, நான் ஒரு நேரம் சோத்துக்கு அழுதுருக்கேன், நான் ஒரு பேண்ட்டுக்கு அழுதுருக்கேன், ஒரு பேண்ட்டுக்கு அழுதுருக்கேன், ஒரு செருப்புக்கு நான் அழுதுருக்கேன், ஒரு செருப்புக்கு, ஒரு வாட்சுக்கு நான் அழுதுருக்கேன். இது என்னடா முடி வெட்டுறதுக்கு காசுக்கு 2 மணி நேரம் அழுதுருக்கோம்ல, 15 ரூபாய்க்கு. ஆனா அந்த கிருபை மட்டும் இதுவரைக்கும் விலகாததுனால எவ்வளோ மேன்மையா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் மக்களை சொல்றேன், இந்த உலகத்துல கிருபையை மட்டும் பிச்சை எடுத்துறணும். என் சபையில் ஆராதிக்கிற என் பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்காங்க, அதனால உரிமையோட பேசுவேன். நான் ஒத்த நேரம் சோத்துக்கு வேண்டி, அதாவது காலையில் எழும்பி ஆண்டோட்டு கேட்பேன், காலையில் யாராச்சும் எனக்கு ஒரு கிளாஸ் டீ தரணும் ஆண்டவரே. ராத்திரி அழுவேன் நான், காலையில் யாராச்சும் எனக்கு ஒரு கிளாஸ் டீ தரணும் ஆண்டவரே. நடந்து வருவேன் 10.5 கிலோமீட்டர், திருப்பி வரணும் 10.5 கிலோமீட்டர் வரணும். இங்கே இருந்து போய் கூட்டத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது நான் நினைப்பேன், யாராவது கூப்பிட்டு ஒரு நேரம் சோறு தரணும் ஆண்டவர். ஒரு நேரம் சோறு போதும். அதில் அதிகமாக நான் சோறு தின்ன வீடு தான். அங்கே ஒரு சகோதரி உட்காந்துருக்கா, அவங்க அக்கா தான் அதிகமாக எனக்கு சோறு போட்ட ஒரு தாய். தங்கச்சி இங்கே தான் உட்காந்துருக்கு. நான் அந்த வழியாக போனோம்னா வெக்கப்பட்டு சொல்கிறேன்ப்பா, அந்த பக்கத்திலோடி போனால் சீக்கிரமாக போகலாம், ஆனால் இந்த பக்கத்திலோடி போனால் தான் அவள் கண்ணுப்பட போக முடியும். அவள் கண்ணுப்பட்டா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவா. வெக்கத்தை விட்டு சொல்லுதம்டா. அவள் வீட்டு முன்னாடி போனா கூட்டு ஒருபடி சோர்த்துவானே, அந்த பக்கத்திலோடி போவாம அவள் வீட்டு முன்னாடி போற மடப்பேன் நான். வெக்கத்தை விட்டு சொல்லுவேன். ஆனா ஆண்டவருடைய கிருபை என்கிற ஒன்று என் தலைமையில் இருந்ததுனால இன்னைக்கு உன் முன்னாடி மனுஷன் மாதிரி நிக்கிறனா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன், இந்த கிருபை எங்களை வாழ வச்சிருக்கு. நீ ஆகில இந்த கிருபையை சார்ந்து வாழு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் தலைமுறை நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உன் தயவு செய்து உன் பிள்ளைகள் மேல சாபத்தை வாங்கி வச்சிடாத. காலத்துக்கு முன்னால் அந்த குழந்தைய சாக கொடுக்காத. தெளிவா சொல்றேன். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் மக்களே, தாவீதை கொல்லணும்னு நினைச்சது யாருக்கு? சவுல் ஏன் கொன்னா? கொல்லணும்னு நினைச்சான், தான் பிள்ளை ராஜாவாகணும்னு. அவன் பேரை சொல்லுமா? யோனத்தானுடைய சாவுக்கு யார் காரணம்? யோனத்தானா? பெத்த அப்பன் தான் காரணம். சில நேரங்களில் பெத்த அம்மாவும் அப்பாவும் தான் காரணம் பிள்ளைகளுடைய சாவுக்கு. இந்த பிள்ளைய ராஜாவாக்கணும்னு தானடா தாவீதை நாய மாதிரி துரத்தனே. உன் பிள்ளைய நீ ராஜாவாக்குறத பாத்தியா? பிள்ளைய உன் கண்ணு முன்னால சாக கொடுத்தியா நீ? சவுலுக்கு உயிர் போகல. சவுலுக்கு உயிர் போவதற்கு முன்ன தாவீது யோனத்தானுடைய உயிர் போச்சா இல்லையா? பிள்ளை சாகிறத நீ பார்த்த மடப்பயல நீ செத்த மதிகட்டவன. உனக்கு குழந்த மாதிரி நான் சொல்றேன், உன் பிள்ளைய சாக கொடுக்காத. நீயாவது நல்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய சாக கொடுக்காதன்னு சொல்லித்தானே உன் கூட நான் பேசுறேன். காணாம போயிருவான் பிள்ளை. மடப்பயல பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி தானே உன்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீயாவது, நீ அந்தால போயிருந்தா அந்த பிள்ளையாவது அந்த தாவீதுக்கு கையை பிடிச்சிட்டு அவன் வாழ்ந்திருப்பானடா. அவங்க 2 பேர் ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணி வச்சிருந்தாங்களே, நீ ராஜாவா இருப்ப, நான் உன் கூட 2ஆவதா இருப்பேன்னு. அந்த பிள்ளைகளாவது வாழ்ந்திருக்குமாடா? அந்த பிள்ளை நீ செத்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகள் கிருபை பெற்றவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கும் இல்ல. நீ ஏன் அந்த பிள்ளைய நீ சாக கொடுத்த? அந்த பிள்ளைய ராஜாவாக்கணும்னு தானடா நீ கிருபை பெற்ற நாய துரத்தன மாதிரி துரத்தன. இது தப்பு தானடா. அதனால தானடா உன் பிள்ளைய உன் கண்ணு முன்னாலே செத்து போனா. நீ ஏன் இந்த தவற செய்யற? அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவர் ஏன் இன்னைக்கு பகல் வேளையில இதெல்லாம் பேச வேண்டிய வார்த்தையே கிடையாது. நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சதும் கிடையாது. ஏன் இப்படி என் ஆண்டவர் நடத்துறாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க. இல்ல செத்துருவனி, செத்துருவனி, செத்துருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
கிருபை. சொல்லுங்க கிருபை. சொல்லுமா கிருபை. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு மக்களே. அல்லேலூயா. நான் அடிக்கான ஆண்டவர், நான் சாகிறதா இருந்தா உங்க கையில சாகணும் ஆண்டவர். மோசே சாகும் பொழுது யார் கூட இருந்தா? ஆண்டவர் கூட இருந்தா. உலகமே பார்க்கல, அந்த மனுஷன் செத்ததை உலகமே பார்க்கல, ஆண்டவர் கூட இருந்தார். நான் சாகிறத நீங்க பார்க்கணும், உங்க கையில சாகணும். நான் கிருபை பெற்றவனுடைய மரணம். நாங்க என்னைக்கு 40 வயசை கிராஸ் பண்ணணும், அன்னையிலிருந்து நல்ல மரணத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு நீதிமான் மரிக்கிறது மாதிரி நான் மரிக்கணும். என் பிள்ளைகளை எல்லாம் கூட்டு உட்கார வச்சு மக்களை போயிட்டு வாரேன் சொல்லிட்டு சாகணும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். மதிகேடன் சாகிறது போல நான் சாகக்கூடாது. சந்தோஷ வீட்டுக்கு செல்வதை விட ஒரு மரண வீட்டுக்கு செல்வது நல்லது. அங்கே மனுஷனுடைய முடிவு தெரியும். நீங்க யாழும் நாய் சாகிற மாதிரி சாகக்கூடாதடா. நல்ல மரணம் உண்டாகணும்னா கிருபை பெற்ற ஒரு மனுஷனா இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா ஐயா? அல்லேலூயா. கிருபை பெற்றவனுடைய மரணம் என்னுடைய ஆம்பிஷன் நிறைய. அதுல ஒரு ஆம்பிஷன் என்ன தெரியுமா? என்னுடைய அடக்க ஆராதனையில 150 பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு 22 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 22 ஆண்டுகளா என்னுடைய அடக்க ஆராதனையில நேர்த்தியா எழுதி வச்சிருக்கேன் எப்படி நடத்தணும்னு. அதுல எல்லாரும் ஊழியத்துக்கு ஆற்றுக்கால் கொடுக்கணும். 150 பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 22 வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல முடிவை எதிர்பார்க்கணும். பணக்காரனா சாகக்கூடாது, கிருபை பெற்றவனா சாகணும். பெரிய பாஸ்டரா சாகக்கூடாது, மட்டும் சாகக்கூடாது, கிருபை பெற்றவனா சாகக்கூடாது. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமானமாய் இருக்கிறார். விலகாத கிருபைக்கு சொந்தக்காரனா இருக்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம மரிக்கும் பொழுது ஒரு தீமத்தேயுவினுடைய குடும்பத்தை மாதிரி மரிக்கணும். ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை அவங்க என்ன செய்தாங்க? தம் பிள்ளைக்கு கொடுத்தாங்க. தம் பிள்ளைக்கு கொடுத்தாங்க. பாட்டி இது அம்மா வாங்கிட்டு என்ன செய்தாங்க? அவங்களுக்கு பிறகு அவங்க பிள்ளைக்கு கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? இது எங்க அம்மா கையில இருந்துச்சு, இப்ப என் கையில இருக்கு. என் கையில என் வாழ்க்கையோடு முடிக்க நான் விரும்பல, இதை உன் கையில கொடுக்கிறேன். நீ இதை உன்னோடு அழிச்சிடக்கூடாது, உன் பிள்ளை கையில கொடுக்கணும். அவன்கிட்ட நீ கொடுக்கும்போது சொல்லணும், இதை அவன் பிள்ளைக்கு கொடுக்க சொல்லணும். நம்ம தலைமுறை சாகிறது வரைக்கும், பூமி இருக்கிறது வரைக்கும் கிருபை பெற்ற ஒரு தலைமுறையா முடிக்கணும். அல்லேலூயா. இந்த டீல் ஓகேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி வர அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சதில்ல? அப்ப நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கப்படாது, எழும்பவும் போவோம், மீதியை நாளை பேசும். ஏன் எத்தனை நாள் நான் பேசினாலும் என் பிரச்சனை முடிய போறது இல்ல. சாயந்தரம் வாங்க பேசுவோம். அல்லேலூயா. அப்பா பேசுவார்மா, அப்பா பேசுவார்மா. எந்திரிமா நீனே பாவம். அல்லேலூயா. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்கருவிலே தரிசனம் உருவானதே. நரம்புகள் உருவாகல, தசை உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்கருவிலே தரிசனம் உருவானதே. கொஞ்சமே நன்றி சொல்லுவேன், சொல்லவா நீங்க ஆசையே இல்லை. எப்படி வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 பேர் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் எப்படி பிறந்த நாளைக்கு நான் சொல்லுவேன், மக்களே, நான் இன்னைக்கு தானே நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் நம்ம பஸ் ஏறும்போ
சின்ன குழந்தைகள் எல்லாம் வயிற்றுல அடிச்சு பாட்டு பாடி பஸ்ஸில் பிச்சை எடுத்திருக்கிற பார்த்தீங்களானே? பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கேங்க தானே? நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வயிற்றுல அடிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுப்பாங்க. என் பிள்ளைகளுக்கு சமீப காலம் வரைக்கும் நான் சொன்ன ஒரு வார்த்தை இதான் சொல்ல, ஐயா அப்பாவும் அம்மாவும் தொத்தர் இருந்தாலும் செத்து போய் எல்லாருமே உங்களை கைவிட்டு நடு ரோட்ல வயிற்றுல அடிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் என் 2 பிள்ளைகள்கிட்ட நீங்க எப்ப பார்த்தாலும் கேட்கலாம், ஆமென், இயேசுவை தவிர என் பிள்ளைகள் யாரையும் பாடிடக்கூடாது. தெருவில் வயிற்றுல அடிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு வந்தாலும் உன் வாயில இயேசுங்கிற வார்த்தை மட்டும்தான் வரணும். அவரை விட்டு நீ யாரையும் பாடக்கூடாது. இன்றைக்கு அருமையான பகல் வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தத்திற்கு பரிபூரணமா ஒப்பு கொடுக்கிறீங்க? இன்றைக்கு சிலருடைய குடும்பங்களில் சிலருடைய சிரசின் மேல் ஒரு தேவ கிருபை அமரப்போகிறது. அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின் நடந்தவனை அரியணையில் அமர வைத்த கிருபை, மறக்கப்பட்டு கிடந்தவனை மறக்க முடியாதவனாய் மாற்றின கிருபை, அந்த கிருபை இன்றைக்கு பகல் வேளை சிரசு. அல்லேலூயா. இந்த கிருபைக்காக எதையும் இழக்கலாம், இந்த கிருபைக்காக எதையும் இழக்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளையில நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? சொல்ல முடியுமா பிரதர்? வெளியே நிக்கிறவங்க சொல்ல முடியுமாமா? உங்க 2 கைகளை உயர்த்தி ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன்னுடைய சுயத்தை தூக்கி வெளியே போடு, உன் சுயத்தை தூக்கி வெளியே போடு, உன் கோபத்தை தூக்கி வெளியே போடு, உன் வைராக்கியத்தை தூக்கி வெளியே போடு, உன் வைராக்கியத்தை தூக்கி வெளியே போடு, உன் பெருமையை தூக்கி வெளியே போடு. ஆமா ஆமா, பெருமையை தூக்கி வெளியே போடு, உன் உலக ஆசையை தூக்கி வெளியே போடு, உன் பாவ இச்சையை தூக்கி வெளியே போடு. நீங்க இருக்கிற வண்ணமாவே கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் இன்னைக்கு பிடிக்க போகிறார் உன்னை, கர்த்தர் இன்னைக்கு பிடிக்க போகிறார் உன்னை, கர்த்தர் உன்னை பிடிக்க போகிறார், கர்த்தர் உன்னை பிடிக்க போகிறார், கர்த்தர் உன்னை பிடிக்க போகிறார், கர்த்தர் உன்னை பிடிக்க போகிறார். நிறைய பேரை கர்த்தர் பிடிக்க போகிறார். இந்த எஸ்தர்ங்கிற சிஸ்டரை கர்த்தர் பிடிச்சார்னு சொன்னோம்ல, அத மாதிரி கர்த்தர் இன்னைக்கு சிலரை பிடிக்க போகிறார், கர்த்தர் பிடிக்க போகிறார். இனி நீ பலகீனம் அல்ல, கை அப்படியே உயர்ந்து இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க, அப்பா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, நான் தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா சொல்லுங்க, அப்பா எனக்கு தேவ கிருபை, சொல்லுங்க தேவ கிருபை. இன்னைக்கு கர்த்தர் அநேகரை பிடிக்கிறா, பிடிக்கிறா. கேளுங்க, பிடிச்சுக்கிடுங்க. நான் வாழ விரும்புறேன். பேதுரு கேட்ட மாதிரி, இயேசுப்பா நான் அமைந்து போறேனே, என்ன பிடிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு கர்த்தர் சிலரை பிடிக்கிறோம், பிடிக்கிறோம். பாவம் வேண்டாம், உலகம் வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம், வேசித்தனம் வேண்டாம், காம விகாரம் வேண்டாம், பெருமை வேண்டாம், கீழ்ப்படியாம வேண்டாம், உலகத்தின் மேன்மை வேண்டாம். எனக்கு இயேசு போதும், இயேசு போதும், கிருபை போதும், கிருபை, கிருபை. தேவ கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுகிற அத்தனை பிள்ளைகள் மேலும் இந்த பகல் வேளை உம்முடைய மறக்க முடியாத, மாறாத விசேஷித்த கிருபையை வைத்து ஜெபிக்கிறேன், வைத்து ஜெபிக்கிறேன். Receive, receive, receive. இப்ப கைகளை தட்டி அதை ரிசீவ் பண்ணிக்க பார்க்கலாம். Yes, fire. கிருபை, 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 தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. வாலிப பிள்ளைகள் மேல தேவ கிருபை, சகோதரர்கள் மேல தேவ கிருபை, மறக்க முடியாத கிருபை, மறக்க முடியாத கிருபை. அநேகரை தூக்கி விடுது, அநேகரை தூக்கி விடுது, அநேகரை அதை தூக்கி விடுது. குழந்தை எடு, குழந்தை எடு சீக்கிரமா. யாருக்கு பிள்ளாது உட்காரமா, கத்தானமா. கீழே யாரும் உட்காராத, கீழே யாரும் உட்காராத. கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் எந்திரிச்சிரு,
எந்திரிச்சு எழும்பு எழும்பு கீழே உட்கார்ந்தாரு. உட்காரமா கத்தானமா கரமா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கை அநேகரை தொடுகிறது. ஆண்டவருடைய கை அநேகரை தொடுகிறது. பின்னால நிக்கிற நிறைய பேரை இயேசு தொடுகிறா, இயேசு தொடுகிறா. சிலருடைய நாவில ஒரு தேவ கிருபை, வாயில தொடப்படுகிற ஒரு தேவ கிருபை, பார்வையில் தேவ கிருபை, கைகளில் தேவ கிருபை, சிரசில் தேவ கிருபை. இயேசுவின் நாமத்தில் சில வீடுகளிலே தேவ கிருபை, சில சபையில தேவ கிருபை. இமா கரபல கதனமா விகதனமா கரபல கதனமா விகதனமா கரபல கதனமா கரபலமா உடரபதுனமா கரபலப கதுனியோ உடரபதுனமா கரபலப கதுனியோ உடரதன கதனமா கரபலப கதுனி உடரபதுனமா கரபலப கதுனா. இன்னைக்கு பகல் வேளை கத்த சொன்னா, நீ அழிந்து போவாய் என்று சொன்ன இடத்துல உன்னை தலை நிமிர வைக்கிற ஒரு தேவ கிருபையை இன்னைக்கு பகல் வேளை உன் வீட்டுக்குள்ள வைக்கிறேன். இன்னைக்கு கத்த சொல்லுகிறா, அவன் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை, ஓடினாலும் நீ களைப்படைவதில்லை. மலைகள் விலகி பெயர்ந்தாலும், உன் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பதா உனக்கு ஒரு அம்பியை ஆயத்தப்படுத்தி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வேன். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வர பலனை காண்பாய். இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் சில குடும்பங்களில் மரணத்தின் ஒரு வல்லமை இன்னைக்கு பகல் வேளை மாறுகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தின் மேல ரொம்ப வருஷமா போராடி கொண்டிருந்த ஒரு மரண தூத வல்லமை, ஒரு மரண பயம் சிலரை விட்டு இன்றைக்கு பகல் வேளை மாறுகிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாட்களா உன்னை சூழ்ந்திருந்த ஒரு மரண பயம், தனிமையாக இருக்கிறேன் என்ற ஒரு மரண பயம் இன்றைக்கு பகல் வேளை உன்னை விட்டு மாறி, பேதுருவை கைபிடித்து தண்ணீரில் நடக்க வைத்தவர் இன்றைக்கு உன்னுடைய கைகளை பிடிக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணையும் இருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணையும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வியாதிகள் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு அநேகரை சுகமாக்குகிறார். கட்டிகள் மறைகிறது, கட்டுகள் உடைகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. glory 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 glory. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்க ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது
இங்கே சங்கீதம் படிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிலாம் வரல. இங்கே வரும்பொழுது ஆண்டவர் உணர்த்தினார் 136ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் எனக்கு உணர்த்தினார். ஆனபடினால் அந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் எல்லாரும் ஒன்று கூடி கொஞ்சம் முதல்ல படித்தோம். முதல்ல வந்தவங்கெல்லாம் அந்த சங்கீத பகுதியை பார்த்துருப்பீங்க. ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லுகிற அந்த வசனம், முதல் சங்கீதத்தில் 2-3 வசனம் என்ன சொல்லுது படிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் முழுவதும் அவருடைய கிருபையை சொல்லி சொல்லி துதிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வழிபடத்தில் வந்து ஆராதனை ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் எனக்கு இந்த சங்கீத பகுதியை ஞாபகப்படுத்தினால் அதை படித்தோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய அடுத்த நிலை ஸ்தோத்திரம் அந்த கிருபையில வளரணும். ஆமென். இன்னைக்கு நமத்தில் அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் ஐயா அவர்களை நாம் எல்லாரும் ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிரயாணத்துக்காக ஸ்தோத்திரம் ஒரு விஷயம் நம் கரங்களை உயர்த்தி அருமையான ஊழியக்காரருக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். நம்மத்தில் வந்து இருக்கிற அருமையான பாஸ்டர் ஆல்வின் பாஸ்டர் முன்னாடி வந்து ஸ்தோத்திரம் அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபத்தை நடத்துவோம். ஆமென். கண்களை மூடி ஞான பாஸ்டருக்கு நேராக நம் கைகளை நீட்டி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் நம்மோடு கூட பேசினார். நிகரற்ற கிருபை, விலகாத கிருபை, ஜீவனை பார்க்கிலும் கிருபை பெரியது என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசினார். இன்னும் அநேக லட்சங்களுக்கு அருமையான தாசனை எடுத்து பயன்படுத்தும்படி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, அருமையான தாசனுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர. தாயின் கருவில உருவாவதற்கு முன்னதாகவே நீர் அவரை முன்குறித்த தேவன் ஆண்டவரே. ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரை முன்குறித்த தேவன். இந்த நாளிலே உம்முடைய சித்தத்தை அவர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கையில பயன்படக்கூடிய வல்லமையுள்ள கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அநேகரை உருவாக்கக்கூடிய கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் லட்சங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர் மீது இருக்கிற அபிஷேகம் நாளுக்கு நாள் பெருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே அவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஊழியத்தின் நிமித்தமா எங்க போனாலும் எல்லா பிரயாணத்திலும் கர்த்தருடைய கிருபை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை இன்னும் அதிகமாய் தாங்கட்டும். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. இந்த நாளில் எங்கள் மத்தியில கர்த்தர் நீங்க கொண்டு வந்து பயன்படுத்தின மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸ்தோத்திரம். அருமையான இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற தேவ மக்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு இந்த கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த கிருபையில நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் கடைசியா நம்ம கேட்ட வார்த்தையின்படி ஸ்தோத்திரம் அருமையான ஸ்தோத்திரம் ஒரு பாட்டியின் இடத்திலிருந்த விசுவாசம் தன் மகளிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த மகளிடத்திலிருந்த விசுவாசம் அங்கே ஸ்தோத்திரம் பேரன் தீமோத்தேயுவின் இடத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனபடினாலே ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தையின்படி ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிறகு இந்த கிருபை உங்க பிள்ளைகள் மேல தங்கணும். உங்க பிள்ளைகளுக்கு பிறகு உங்கள் பேர பிள்ளைகள் மேல இந்த கிருபை தங்கணும். அதுக்கேற்றபடி ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் அருமையான பாஸ்டர் ரிச்சர்ட் ஐயா அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மழைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைய பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னது வார்த்தையின்படி ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிருபைகளை நாங்கள் நிலை நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்த மேலான கிருபைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான பாஸ்டர் ஐயா கொண்டு உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கொண்டு பேசினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகரை நீர் தொட்டிருக்கிறீர். இந்த கிருபையினாலே நீர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாலை நடக்கிற கூட்டத்தை
நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். நாத்தான் வேளை பார்த்து சொன்னது போல இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மாலை கூட்டத்தில் இன்னும் பெரிதான மகிமையை நம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் ஆண்டவரை ஊற்றப் போகிற அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாலை இந்த கூட்டமானது 5 மணிக்கு ஆரம்பமாகும். 6 மணிக்கு அருமையான பாஸ்டருடைய கையில் நாங்கள் கொடுத்துருவோம். 8 மணி வரைக்கும் சொன்னால் பஸ் போக்குவரத்து இந்த பகுதியில் இல்லாதபடினால 8:30 இந்த பஸ் எல்லாம் க்ளோஸ் இந்த ரோட்டில். அதனால பாஸ்டர் கையில் 6 மணிக்கு நாங்கள் கொடுத்துருவோம். 8 மணி வரைக்கும் பாஸ்டர் நடத்தலாம். ஓகே, ஸ்தோத்திரம். இருக்கிற விசுவாச பிள்ளைகளோட கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்குது. தம்பி கொண்டாந்துட்டீங்களா? இல்லை, ஓகே. உணவு ஆயத்தமாக இருக்குது. நேற்று மாதிரியே இன்றைக்கும் அங்கே பார்சல், எல்லாத்துக்கும் பார்சல் உணவு தான். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஸ்தோத்திரம், நீங்கள் இங்கே இருந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. மாலை சரியாக 5 மணிக்கு எல்லாரும் இங்கே வந்து சேருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம். கடைசியாக நம்ம மத்தியில் இருக்குதான ஸ்தோத்திரம் இமானுவேல் பாஸ்டருங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. டேவிட் ஜெபா பாஸ்டர். ஸ்தோத்திரம்ப்பா. கிருபைகளை நல்ல ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தேவன் முன் குறித்த நாளில் கத்தாவே, இந்த நாளில் எங்களை கூட்டிகிட்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு, தேவன் விரும்புகிற வண்ணமாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை மீண்டும் ஒரு முறையாக எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு கிருபையை கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விலகாத கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. மார்க் 11:15 பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிட்ட வந்து பார்க்கும் பொழுது அந்த இலையுள்ள ஒரு மரம் இருந்தது. அந்த கிட்ட வந்து பார்க்கும் பொழுது அதில் இலை மட்டும்தான் இருந்தது, கனி இல்லை. ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எஸ்அப்பா பரிசுத்தம் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே ஆண்டவரே எஸ்அப்பா கிருபை நிலைத்திருக்க கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு தேவன் தாமே நீங்கள் கிருபை கொடுக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே இது வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவதாசரை ஆண்டவரே ஜஸ்டின் மோசாயாவை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனே உங்களுடைய கிருபை எங்களை எல்லாருக்கும் பெருகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற பாஸ்டர் ஜோசுவா ஐயாவுக்காக, அவங்களோட குடும்பத்திற்காக, அவங்களுடைய ஆண்டவர் ஊழியர்களுக்காக ஆண்டவர் நேசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே மகத்துவமான காரியத்தை நீங்கள் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மாலை கோட்டைகளை ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. அப்பா எல்லா மக்களையும் நீங்கள் கூட்டிட்டு வாங்க. தேவ சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த கூட்டம் முடியல. சாயங்காலம் 8-8:30 வரைக்கும் இந்த கூட்டம் நடக்கும். ஆனப்படினாலே உங்களுக்கு உணவெல்லாம் ஆயத்தமாக இருக்குது, அங்கே உணவை வாங்கி கொள்ளுங்க. தண்ணியெல்லாம் ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் ஸ்தோத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இங்கே இருங்க. சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம் ஆரம்பமாகும். 8-8:30 கூட்டம் முடிஞ்சிடும். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கிருபையினால் செய்து தருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.